ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவது, ஊழியத்தை நிறைவேற்றுவது கர்த்தர் கொடுத்த கிருபை. இன்றும் நாளையும் கர்த்தருக்கு சித்தமானால், வருகை தாமதிக்குமானால் இன்றும் நாளையும் நாம் கடைசி காலத்தை பற்றினதான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த முதல் நாள் ராத்திரி வேளையிலே நாம் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போவோம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசியுங்கள். ஓசியா 3-4-5 வசனங்களை வாசியுங்கள். மைக்கில் வாசிக்க முடியுமா? அதை மைக்கில் வாச எல்லாருக்கும் கேட்கும் பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் பலி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும் தேராபீம் இல்லாமலும் இருப்பார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, அருமையான மாலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளை கேட்கும்படி திரளாய் ஜனங்கள் கூடி வந்திருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, இவர்கள் அத்தனை பேரும் உடைய வசனத்துக்காக மட்டும் வந்திருக்காங்க. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைவிடுவீராக, வார்த்தைகளை அனுப்புவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் கர்த்தர் நீர் பேசுவீராக. திரும்பி போகும்பொழுது உம்மை சந்திக்க ஆயத்தப்பட்டவர்களாய் திரும்பி போக கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் கடைசி நாட்களில் நடக்க வேண்டிய சம்பவங்களாக ஆண்டவர் சில தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறார். இந்த கடைசி நாட்கள் என்று சொன்னால் பொதுவாக இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லவில்லை. பொதுவாக திருச்சபைகளுக்கு இனி கடைசி காலத்தில் இருக்கிற அநேகருக்கு அது ஒரு கசப்பான வார்த்தையாக இருக்கிறது. ஏன் கடைசி காலம்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் கடைசி காலமா அப்படின்னு சொன்னால், கடைசி காலம் என்றால் என்ன அர்த்தம்? முதல்ல அது நமக்கு தெரியணும். கடைசி காலம் என்பது ஏதோ இப்போது இந்த காலகட்டத்தில் நாம் கடைசி காலம் என்று சொல்லுகிறது இல்லை. இது ஆரம்பத்திலிருந்தே கடைசி காலத்தை பற்றிதான ஒரு அறிவு அல்லது ஒரு வெளிப்பாடு எல்லா ஊழியர்களுக்கும் வேதாகமத்தில் உள்ள எல்லோருக்கும் இருந்திருக்கிறது. நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 1-2 வசனத்தில் யாக்கோபு சொல்லுகிறார், பிள்ளைகளே கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு சம்பவிப்பதை நான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு அங்கே ஆரம்பிக்கிறார். அங்கே ஆரம்பித்து கடைசி நாட்களில் நடக்கிற சம்பவங்களை குறித்த வெளிப்பாடு யாக்கோபுக்கு, ஆபிரகாமுக்கே இருந்துதான். புதிய எருசலேமை பற்றியதான ஒரு எண்ணம், கடைசி நாட்கள் சம்பவிக்க போகிறதை பற்றியதான ஒரு எண்ணம் அவருக்கு அந்த வெளிப்பாடு இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதற்கு பிறகு யாக்கோபுக்கு இருந்தது. அதற்கு பிறகு யோபுவுக்கு இருந்தது. யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் கடைசி நாட்களில் மேகத்தின் மேல் வந்து நிற்பார், வானத்தின் மேல் வந்து நிற்பார் என்று சொல். இப்படி கடைசி நாட்களை பற்றின அறிவு எல்லாருக்கும் இருந்திருக்கு. புதிய ஏற்பாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா யோவான் சொல்கிறார், 1 யோவான் 2:18 பிள்ளைகளே இது கடைசி காலமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். பவுல் எழுதுகிறார், அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது என்று சொல்லி 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7-9 வசனங்களிலே சொல்லுகிறார். இப்படி நீங்கள் பைபிள் முழுக்க கடைசி காலத்தை பற்றி நான் பார்க்க முடியும். வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, கடைசி காலத்தை பற்றின தீர்க்க தரிசனம், இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை பற்றின தீர்க்க தரிசனம் 20% இருக்குதான். தீர்க்க தரிசனத்திலே 20% அதை பற்றி தான் இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கடைசி காலம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு கடைசி காலம் இருக்கும். உதாரணமாக நோவா காலத்தில் ஜலப்பிரளயம் என்பது கடைசி காலத்தை பற்றினதான், அவங்களுக்கு அதுதான் கடைசி காலம். ஆனால் அதுக்கு பிறகு இந்த பூமி இருந்துச்சு. அதற்கு பிறகு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் கடைசி காலத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு கடைசி காலம் அவர்களுக்கு இருந்தது. இப்போ நமக்கு என்ன கடைசி காலம் அப்படின்னு கேட்டால், அது இந்த பூமிக்கோ இந்த பூமியில் உள்ள ஜனங்களுக்கோ அல்ல, நமக்கு தான் இருக்கிறது. நமக்கு என்னவென்றால், நம்முடைய ஆண்டவர் நம்மை சந்திக்கும்படி மீண்டும் வரப்போகிறார். ஆமென். அதுதான் நமக்கு கடைசி காலம் என்று சொல்லுகிறோம். அவர் வந்து நம்மை அழைத்து கொண்டு என்ன வாக்கு பண்ணினாரோ, இது வரைக்கும் நமக்கு என்ன தரேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றும்படி உங்களையும் என்னையும் கொண்டு போக போகிறார். இதுதான் நமக்கு இருக்கிற உத்தரவாதம், விசுவாசம். இதுதான் கடைசி காலம் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் ஒரு கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஏன் இயேசு வராருன்னு சொல்கிறீங்க,
இயேசு ஏன் இப்போ வராருன்னு சொல்கிறீங்க? அப்படி தான் எல்லாருமே சொன்னாங்க. இயேசுவே அதான் சொன்னார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று தான் சொன்னார். நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார் என்று தான் சொன்னார். காத்திருக்க சொன்னார். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக என்று சொன்னார். அவங்க எல்லாருமே அதுக்கு தான் காத்திருந்தாங்க. ஆனால் இப்போ தான், இந்த காலத்தில் தான், அதுவும் கரெக்டாக அவர் வர்ற காலத்தில் தான், நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் வருகையை பற்றினதான அந்த காரியம் கசப்பாய்ப்படுகிறது. எதுக்கு கடைசி காலம்னு சொல்லணும், ஏன் வராருன்னு சொல்லணும்? அவர் வந்தால் வந்துட்டு போட்டோமே, நாங்கள் பாட்டுன்னு போக போகிறோம், எதுக்கு வராருன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறது எல்லா காலத்திலும் எல்லாத்துக்குமே இருக்கிறது. எல்லாத்துக்கும் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஒரு ட்ரெயின் வருதுனாலே அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு புயல் வரப்போகுதுன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அத்தனைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. உலகத்தையே தலையில மாற்ற போகிற ஒரு விஷயம் நடக்க போகுது, இதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்காட்டி எப்படி? 2000 வருஷமாக காத்திருக்கிற ஒரு விஷயம் நடக்க போகுது, அதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கக்கூடாது. இயேசு வராருன்னு சொல்லக்கூடாது. ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க, ஏன் இயேசு வராருன்னு சொல்கிறீங்க? அவர் வந்தால் வந்துட்டு போட்டோம், ஏன் நாங்கள் பாட்டுன்னு போகிறோம் ஏன் சொல்கிறீங்க? நாங்கள் உங்களுக்கே சொல்லவே இல்லையே, நாங்கள் உங்களுக்கு யாருக்குமே சொல்லலையே, நான் போகிறவங்களுக்கு தானே சொல்கிறோம். அவரோடு கூட போகிறவர்களுக்கு வருகிறார் என்று சொல்லுகிறோம். இந்த பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் வருதுன்னா அந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிறவருக்கு தான் நாங்கள் சொல்கிறோம். பக்கத்து பிளாட்ஃபார்மில் இருக்கிற நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அதை பற்றி? ஒரு சிலருக்குலாம் இயேசு வராருன்றதே கசப்பாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவும் நினைப்பேன், 2000 வருஷம் கழிச்சு எங்கள் அப்பா வரப்போகிறாரு, சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்க போகுது, அவர் என்னை கூட்டிகிட்டு போக போகிறாரு, அது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. என்னை மாறி சந்தோஷமாக இருக்கிறவர்களுக்கு நாங்கள் அதை சொல்லுகிறோம். அதை கேட்க உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஆயத்தமாக இருக்கிறவன் என்றைக்கும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வான். ஆயத்தப்படாதவனுக்கு தான் அது கஷ்டமாக இருக்கும். எக்ஸாம் வருதுன்னு சொன்னால் யார் சந்தோஷப்படுவான்? நல்லா படிச்சிருக்கிறவன் சந்தோஷப்பட போகிறான். படிக்காதவன் கொஞ்சம் துக்கமாக தான் பண்ணுவான். ஏன் எக்ஸாம்னு பயமுறுத்துறீங்கப்பா, நானே பயந்து போயிருக்கிறேன், நீங்கள் வேறு ஏன் பயமுறுத்துறீங்கப்பா? அந்த மாதிரி வருகையில் போக யாருக்கு ஆயத்தம் இல்லையோ அவர்களுக்கு பயமாக இருக்கிறது. போக காத்திருக்கிறவர்களுக்கு பவுல் சொல்கிறாரு, விட்டிங்கன்னா புறப்பட்டு போயிடுவேங்கிறார். அவர் நான் அவரோடு கூட இருக்க ஆசைப்படுகிறேனுங்கிறார். உண்மையான பரிசுத்தவான்கள், இயேசுவை நேசிக்கிறவர்கள், காத்திருக்கிறவர்கள் அவருக்காக இப்படி தான் பேசுவார்கள், இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் போக விருப்பம் இல்லாதவன், போகுமான்னு சந்தேகப்படுறவன், நல்ல நான் போக மாட்டேன்னு நினைக்கிறவனுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் இருக்க அத்தனை பேருமே இயேசுவை சந்திக்க ஆயத்தப்பட்டவர்களாக தான் இருக்கிறோம். ஆமென். அதனால தான் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த ஆள் இதை பற்றி தான் பேச போகிறாரு அப்படின்னு சொல்லி. இன்னும் ஆசீர்வாத கூட்டமாக நீங்கள் நினைக்கிற ஆசீர்வாதம் இருக்காது, இது மேலான ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ நாம் வாழுகிற காலம் கடைசி காலமாக இருக்கிறது. அதுக்கான அடையாளங்கள் நடக்குது. அந்த அடையாளங்களை எல்லாம் இயேசுகிட்ட போய் சீஷர்கள் கேட்குறாங்க. மத்திய 24:3 கேட்குறாங்க, உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இயேசுவானவரும் அதற்கான அடையாளங்களை சொல்லுகிறார். எல்லாம் வரிசையாக சொல்லிக்கிட்டே வரார். இப்படி இயேசு கிறிஸ்துக்கான கடைசிக்கான அடையாளங்கள் நிறைய இருக்கு. அந்த அடையாளங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. அந்த மத்திய 24:32 அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்களை தோன்றி தொழில்விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று நீங்கள் அறிவீர்கள். அப்படியே இவைகளையெல்லாம் சமைப்பதை நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறிவீர்கள். அப்போ அத்திமரம் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. அதுக்கான தீர்க்க தரிசனத்தை தான் நீங்கள் வாசிச்சிங்க. ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். கடைசி நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி அஞ்சிக்கையாய் வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இது ஒரு மிக துல்லியமான தீர்க்க தரிசனம், மிக முக்கியமான தீர்க்க தரிசனம். இன்னைக்கு கடைசி காலத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான தீர்க்க தரிசனங்களில் ஒன்று, அதுவும் ரொம்ப பர்டிகுலரா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தின் சரித்திரத்தையே அப்படி மாற்றி அமைக்க போற மிக முக்கியமான தீர்க்க தரிசனம் ஒன்று, இஸ்ரவேல் என்கிற தேசம் உருவாவது. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி நாடு தான், இவ்வளவுதான் இருக்குது அந்த நாடு. அதான் இப்போ ஒரு சிலர்லாம் வேற சொல்றாங்க, நீங்க இஸ்ரவேலுக்கு ஆதரவா பேசுறீங்க. இஸ்ரவேலுக்கு ஆதரவா பேசணும்னா இங்க யாருமே இல்லை. ஆனால் இஸ்ரவேலை குறித்து பேசாமல் கடைசி காலத்தை பேசவே முடியாது. அவன் தான் மையம், சென்டர் பாயிண்ட். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எழுதி வைக்கிறார், 2500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுறார், கடைசி நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருவார்கள் என்று சொல்லி. ஆண்டவர் சொன்னபடியே இப்பொழுது நம் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வர ஆரம்பித்து விட்டார்கள். கவனிங்க, இது ஓசியாவின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன நிறைவேறுதல். நீங்க பார்க்கிறது இந்த பக்கம் இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, 1948 மே மாதம் 14ஆம் தேதி இஸ்ரவேல் என்கிறதான தேசம் உருவானது. இந்த பக்கம் பார்க்குற வீடியோ நம்ம காலத்தில் அவங்க திரும்பி வந்துகிட்டு இருக்கிறாங்க. 2021, 22, இப்போ கூட 2025 கூட 26 கூட புறப்பட்டு இந்தியாவிலிருந்து போயிருக்கிறது. ஒரிசால மனாசே கோத்திரம்னு புறப்பட்டு போயிருக்கிறாங்க. உலகத்திலிருந்து 4 முனையிலிருந்து கர்த்தர் அவர்களை கூட்டி சேர்க்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்து நான் கூட்டி சேர்ப்பேன் அப்படிங்கிறார்.
வடக்கை பார்த்து கொடு என்றும் தெற்கை பார்த்து வைத்திராதே என்று நான் சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே காலத்தில் நடக்குது. நாலாபுரத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருகிறார்கள். இது ஒரு மிக முக்கியமான தீர்க்க தரிசனம். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு 1850 வருஷமா இல்லாத ஒரு இனம். இத அப்படியே வைங்க பார்ப்போம். இந்த பவர் பாயிண்ட் இதை மாத்தாதீங்க, நல்லா கவனிச்சிங்கன்னா, கிட்டத்தட்ட 1850 வருஷமா இல்லாத ஒரு இனம், ஒரு மொழி, ஒரு நகரம், ஒரு தேசம், மண்ணோடு மண்ணாய் போனவங்க காணாமல் போயிட்டாங்க. அப்படி ஒரு தேசம், ஒரு இனம் திரும்பி வந்து நிக்குதுன்னா அது இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசத்தை பற்றி மட்டும்தான் இருக்கு. இப்போ நான் சொல்றது ஏதோ இஸ்ரவேலுக்கு வக்காலத்து வாங்குறதாகவோ இஸ்ரவேலுக்கு பேசுறதாகவோ அல்ல. அப்படி எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் தப்பில்லை. ஆனால் இது ஒரு வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். கடைசி நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருவார்கள். கிபி 70 இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அவர்கள் தங்கள் சுய தேசத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள். விரட்டப்பட்ட பிறகு அவங்க எங்க போனாங்க, என்ன ஆனாங்க யாருக்கும் தெரியாது. ஏறக்குறைய 1850 வருஷம் அவங்க எங்க போனாங்கன்னு தெரியாது. 37ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புஸ்தகத்தை வாசிக்கும் போது தீர்க்கதரிசியை கொண்டு போய் ஆண்டவர் ஒரு எலும்புகளின் பள்ளத்தாக்கில் கொண்டு போய் நிறுத்துகிறார். நிறுத்திட்டு கேட்கிறாரு, இவைகள் உயிரடையுமா, உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமான்னு கேட்கிறார். தீர்க்கதரிசி கிட்ட சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார், நீ தீர்க்க தரிசனம் உரை, இவைகள் உயிரடைந்து சேனையாய் நிற்கும். 10வது வசனத்துல சொல்றாரு, அவைகள் ஒரு சேனையாய் நிற்கும். இது எதை பத்தின தீர்க்க தரிசனம்? இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் உருவாகி உலர்ந்த எலும்புகளாகி அவர்கள் காணாமல் போய் அடையாளங்களை தொலைத்து அவங்க எங்க இருக்கிறாங்க ஏது இருக்கிறாங்க எதுவுமே தெரியாம அவங்க தொலைஞ்சு போயிட்டாங்க. இதே வசனத்தை, இதே ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து வாசிச்சாங்கன்னா இந்த தீர்க்க தரிசனத்துக்கு இப்ப வேலை இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இப்ப நடக்காது. ஏன்னா அந்த தீர்க்க நடக்கும் நடக்காதுன்றவாங்க. காரணம், அப்படி ஒரு தேசம் மக்கள் இல்லை உலகத்துல. அவங்க உலகத்திலே இல்லை. அவங்க ரஷ்யால இருந்தவங்க ரஷ்யனா இருந்தாங்க, ஜெர்மனில இருந்தவங்க ஜெர்மனி மக்களா இருந்தாங்க, அவங்க எந்தெந்த ஐரோப்பால இருந்தவங்களோ ஐரோப்பர்களா இருந்தாங்க. ஒரு இஸ்ரவேல் தேசமோ யூதனோ யாருமே கிடையாது. வேதம் சொன்னபடியே அவர்கள் மீண்டும் உருவாகி ஒரு 78 வருஷம் தான் ஆகுது. 78 வருஷத்துல மீண்டும் உருவாகி நம்ம 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அவர்கள் 1948 மே மாசம் 14ஆம் தேதி அவங்களுக்கு சுதந்திர தினம். இந்த 78 வருஷத்துக்குள்ள அவர்கள் என்னென்ன தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் சொன்னாரோ அத்தனையும் அவர்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குது. அத்தனை தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறி இருக்கிறது. அவர்கள் சொன்னபடி, வேதம் சொன்னபடி அவர்கள் எழும்பி ஒரு சேனையாய் நின்று விட்டார்கள். கடைசி நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருவார்கள். சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது ஆண்டவருக்கு முன்பாக. இன்னைக்கு ஆக்சுவலா என்ன பார்க்க போறோம், இன்னைக்கு முதல் நாள் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்த பிறகு 1948க்கு பிறகு இவங்க வந்த பிறகு இன்னைக்கு வரைக்கும் 2026 வரைக்கும் ஓசியாவின் புஸ்தகத்திலும் யோவேல் புஸ்தகத்திலும் இவர்களை பற்றின தீர்க்க தரிசனம் இருக்கு. இந்த நம்முடைய காலகட்டத்தை குறித்து பொதுவாக நமக்கு என்ன ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு முன்னாடி உள்ள தீர்க்க தரிசனங்களை நாம் நம்புகிறோம். நடந்துச்சு, செங்கடல் விளந்துச்சு, அப்புறம் மன்னா வந்தது, அப்புறம் கண்மலை தண்ணீர், இதெல்லாம் நம்ம நம்புறோம். ஏன்னா வேதத்தில் சொல்லி இருக்குது, விசுவாசிக்கிறோம். நமக்கு பின்னாடி ஒன்று நடக்கும்னு சொன்னாலும் விசுவாசிக்கிறோம். ஆமா, கடைசி காலத்தில் இயேசு வருவார், எல்லாம் விசுவாசிக்கிறோம். நம்ம கிட்ட இருக்க ஒரே பிரச்சனை என்னன்னா, நம்ம காலத்துல இப்ப நம்ம இருக்கிற இந்த 2026 ஒரு தீர்க்க தரிசனம் நடக்குதுன்னா ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா நம்ம இந்த காலத்துல நடக்கிற தீர்க்க தரிசனம் வேற. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாசம் 1ஆம் தேதி தான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வரும். அந்த தீர்க்க தரிசனம் மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும். நடக்குமோ நடக்காதோ, ஆனா நடக்கும் நம்புவீங்க. இந்த வருஷம் என்ன தீர்க்க தரிசனம், ஆனா வேதாகமத்துல இந்த வருஷத்தை பத்தி சொல்லியிருந்தா அது எப்படிங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி 2026 பத்தி இருக்குமா? வருஷ கணக்கு இருக்காது, நடக்கிற சம்பவம் இருக்கும். அந்த சம்பவங்களை வச்சு தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் எப்ப போல நடக்குதுன்னு. யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருவார்கள். வர்றாங்க, கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம். அங்க எகிப்துல மோசே தலைமையில திரும்பி வந்தாங்க, எகிப்துல இருந்து கானானுக்கு. செருபாபேல் தலைமையில திரும்பி வந்தாங்க, மேதிய பெர்ஷியா சாம்ராஜ்யத்திலிருந்து கானானுக்கு. அப்படி வரும்பொழுது அவர்கள் தங்கள் சுய தேசத்துக்கு வரதை நம்ம நம்பணும்ல, பைபிள்ல உள்ளது நம்ம விசுவாசிக்கிறோம்ல. அதே மாதிரி 3வது சம்பவம் இது நம்ம காலத்துல நடக்குது. அன்னைக்கு உள்ளவங்களுக்கு பார்த்துருப்பாங்க அவங்க திரும்பி வர்றதை. சகல சுத்தி வட்டாரத்தில் எல்லா ஜனங்களும் பார்த்தாங்க இஸ்ரவேல் ஜனங்க கானானுக்கு வர்றதை, யோசுவா தலைமையில வர்றதை. ஆனா இன்னைக்கு திரும்பி வராங்க, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. ஆனா நம்ம இதை நம்புறோமா? இதை ஒரு சம்பவமா கூட நம்ம பார்க்கறது இல்லை, ஏதோ கடந்து போகிறதான ஒரு விஷயமா. ஆனால் 2000 வருஷம் கழிச்சு அப்படி ஒரு தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நம் காலத்தில் நடக்குது. தயவு செய்து யாராவது இதெல்லாம் கடைசி காலம் இல்லை அப்படிலாம் கிடையாது, இயேசு வர்றதுக்கு இன்னும் நாள் செல்லும், வேதத்துல
நான் வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான்னு வசனம் சொல்லுது. ஆனா இப்போ அந்த கடைசி காலத்துல இயேசு வர டேட்டை இயேசுக்கே சொல்றாங்க. இப்ப நிறைய பேர் டேட்டை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஒருத்தர் சொல்றாரு அது இயேசுக்கே தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியுங்கிறார். அந்த அளவுக்கு வெளிப்பாடு உள்ளவங்களாம் இப்ப இருக்கிறாங்க. அதனால இந்த இயேசு வர்ற நாள் நாளிகை இதெல்லாம் நமக்கு தெரியாது, பைபிள் படி அது மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்கு துல்லியமாய் இயேசு இந்த காலகட்டத்தில் வருவார் என்பதற்கு ஒரு அடையாளம், மிஸ் ஆகாத ஒரு அடையாளம் இருக்கு என்று சொன்னால், இஸ்ரவேல்னு ஒரு ஜனங்க திரும்பி வந்திருக்கிறாங்க. அது கடைசி காலம் தான். ஏன்னா அவன் கடைசி காலத்துல தான் வருவான். வேதத்தில் சொன்னபடி ஒருவேளை அவங்க வந்து 78 வருஷம் ஆன உடனே நம்ம பார்வைக்கு எப்படி இருக்குது? 78 வருஷமா இந்த பூமியில் இருக்கிறாங்க, இது எப்படி கடைசி காலம்? கர்த்தருடைய பார்வைக்கு ஒரு நாள் 1000 வருஷத்தை போல இருக்கிறது. அவருக்கு ஒரு சில நிமிஷம் மாதிரி கணக்கு தான் இது. ஸோ தீர்க்க தரிசனத்தின்படி ஒரு நாள் என்பது ஒரு வருஷத்தை குறிக்கும் என்று வேதம் சொல்லுது. இப்போ அவங்க வந்து பைபிள் கணக்குப்படி 76 நாள் தான் ஆகுது. ஸோ நமக்கு பைபிள் கணக்குக்கு சொல்றேன், நம் கண்களுக்கு முன்பாக தேவன் சொன்னபடியே தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறி விட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துட்டாங்க. ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் ஓசியாவின் புஸ்தகம் 4வது வசனம் வரைக்கும் இந்த உலகத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்த பிறகு அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுது. அதனால கர்த்தர் என்ன செய்வார் அப்படிங்கிறதையும் நீங்கள் அதில் பார்க்க முடியும். ஓசியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. ஓசியா 9:4 வாசிங்க. வார்ப்பதும் இல்லை, அவர்கள் அங்கீகரிப்பாய் இருப்பதும் இல்லை. அவர்களுடைய பலிகள் அவர்களுக்கு துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை போல இருக்கும். அதை புசிக்கிற யாவரும் தீட்டுப்படுவார்கள். அவர்களுடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும், அது கர்த்தருடைய ஆலயத்தில் வருவதில்லை. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய திராட்சரசம் ஆலயத்துக்குள் வருவதில்லை, அப்பம் ஆலயத்துக்கு வருவதில்லை. இந்த வசனத்தில் அது ரெண்டு தான் மெயினாக சொல்லியிருக்கார் ஆண்டவர். அப்பமும் திராட்சரசமும் ஆலயத்துக்குள்ள வராது அப்படின்னு சொல்றார். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரைக்கும் அவங்க வந்த பிறகு இந்த தேவ ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்தார்கள் அப்படின்னு அங்க இருக்கு. அதை பார்த்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் இங்க ஆலயத்துக்குள்ள கொண்டு வராத, அது நிறுத்திட்டோம். ஏன்னா அது உடன்படிக்கை, அது அப்பமும் திராட்சரசமும் நம்ம பார்வையில் சொன்னா திருவிருந்து, கம்யூனியன். அது என்ன செய்யாது, ஆலயத்துக்குள்ள வராது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1948 இஸ்ரவேல் ஜனங்கள் வந்ததிலிருந்து இந்த 2026 வரைக்கும் அப்பமும் திராட்சரசமும் ஆலயத்துக்குள் வராத காலம் எது? அப்பமும் திராட்சரசமும் ஆலயத்துக்குள்ள நடக்காத காலம் உலகளாவிய ஒரே ஒரு காலத்தில் தான் இருந்திருக்கு. இந்த நான் சொல்றது 1948க்கு பிறகு. எப்பன்னு கேட்டீங்கன்னா, கொரோனா பீரியட்ல, கோவிட்ல அப்பமும் திராட்சரசமும் உலகளாவிய நிறுத்தப்பட்டது. அப்போ உலகளாவிய ஒரு விஷயம் நிறுத்தப்படுதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற தேவ திட்டம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும் போது அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிச்சுவல் வியூவை பார்க்க வேண்டியது உங்களுக்கும் எனக்கும் வேலை. அதுல முன்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை உலகம் பார்க்கும். இப்போ உலகம் வந்து தியேட்டர் மூடுச்சு, உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் மூடினாங்க, ஷாப்பிங் மால் மூடினாங்க, எல்லாம் மூடினாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா கோவிட். காரணம் கொரோனா. உண்மை, மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் எப்படி சபை மூடுச்சு? நான் சபை மூடுது என்று சொன்னால் சபையின் கதவை சொல்லவில்லை. சபையின் கதவு அரசாங்கத்தின் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நாம் மூடுகிறோம். திறக்க சொன்ன போது திறந்துட்டோம். ஆனால் நாம் சபை என்று சொன்னால் உங்களையும் என்னையும் குறிக்கிறது. நாமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். நாம் ஏன் இந்த கொரோனாவில கூடி வருவதற்கு அல்லது கம்யூனியன் எடுப்பதற்கு வாய்ப்பு இல்லாம போச்சு? சபைக்குள்ள ஏன் இப்படி நடந்துச்சு? இப்படி ஒரு சம்பவம் சபைக்கு ஏன் நடந்தது? நீங்க பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கும் நடந்துச்சு, நமக்கும் நடந்துச்சு. ஆனா பைபிள் படி அவங்களுக்கு நடந்தாலும் நமக்கு நடக்கக்கூடாது. அதான் பைபிள் கணக்கு. இப்போ நீங்க அதை சொன்னா ஒத்துக்க மாட்டீங்க, ஆனா பைபிள் அப்படிதான் இருக்கு. எகிப்து முழுக்க தலைப்பிள்ளை சங்காரம் வரும், ஆனால் இஸ்ரவேல் இருக்கிற வீட்டுக்குள் வராது. ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள் என்ன செய்யாது? வராது. எகிப்து முழுக்க 10 வாதை வந்தது, ஆனால் இஸ்ரவேல் இருந்த கோசேன் நாட்டில் மட்டும் வரவில்லைன்னு இருக்கு. அது அப்படிதான் இருக்கு வசனத்துல. இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வந்தது, எலியா இருக்கிற வீட்டுக்குள் மட்டும் வரவில்லைன்னு இருக்கு. அப்படிதானே இருக்கு. அப்ப அதே காரியம் தான் இப்ப நடக்கணும். நியாயாதிபதிகள் புத்தகத்தை போய் வாசிச்சு பாருங்க. அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தது, பெலிஸ்தியர் பாலம் முழுக்க மூலவியாதி வந்தது. அதே பெட்டி இஸ்ரவேலுக்கு வந்தவுடன் வியாதி இல்லை, ஆசீர்வாதமாய் மாறிடுச்சு. அப்ப தேவ ஜனங்களுக்கு உலகத்தில் வாதை வந்தாலும் தேவ ஜனங்களுக்கு அந்த வாதை வரக்கூடாது.
அதுக்கு நடுவில் அது வராம இருந்தால்தான் நாம் தேவ ஜனம் என்பதற்கு அடையாளம். அப்பதான் நம்முடைய தேவன் பெரிய தேவன் என்பதை அவர்கள் பார்ப்பார்கள். அவங்க எப்படி இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு போறாங்க, எகிப்திலிருந்து விடுதலையாகி போறாங்க மோசே தலைமையில. போகும்போது நீங்க வாசிச்சு பாருங்க, நீங்க அந்த யாத்திராகமத்தின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது வசனம் தெளிவா சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அநேக மற்ற ஜாதியாரும் புறப்பட்டு போனார்கள் இருக்கு. அவங்க கூட இஸ்ரவேல் அல்லாதவர்களும் புறப்பட்டு போனானா. ஏன் போனா? அன்னைக்கு எகிப்து தான் இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா மாதிரி. இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா மாதிரி அன்னைக்கு எகிப்து வல்லரசு மாதிரி அவ்வளோ செழிப்பான ஒரு தேசம். இவங்க எங்க போறாங்க? வனாந்தரத்துக்கு போறாங்க. வனாந்தரத்துக்கு போகும்போது எகிப்தில் இருக்கிறவங்க ஜனங்களும் என்ன செய்யறாங்களா, அவங்க கூடவே நடந்து போறாங்கன்னு வசனம் சொல்லுது. யாத்திராகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது 12வது வசனத்துல இந்த காரியம் சொல்லப்படுது. யாத்திராகமம் 12, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12வது வசனம் 38வது வசனம் வாசிங்க. 12ஆம் அதிகாரம் 38வது கூட அவர்களோடு கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி. அப்ப அந்த வசனம் சொல்லுது அவர்களோடு கூட அநேக ஜாதியான மனுஷர் போனாங்க. ஏன் போனா? அவனை கூப்பிட்டு கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு, இந்த இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்துக்கு போறாங்க, அவங்களே போறது பாலைவனம், கையில ஒண்ணும் இல்லாம போறாங்க. அவங்க அடுத்த வேலைக்கு என்னன்னு தெரியாது. அவங்க பின்னாடி நீ ஐயா போற அப்படின்னு கேட்டா அந்த கூட போனவன் என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா? ஒரே வார்த்தை, எகிப்துல எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு, ஆனா எகிப்தின் தேவனை விட இந்த இஸ்ரவேலின் தேவன் தான் பெரியவர். அத்தனை பிள்ளையும் செத்துச்சு, இவங்க பிள்ளைல ஒண்ணு கூட சாகல, இவர்கள் தேவன் பெரியவர்னு சாட்சி கொடுப்பான். அந்த சாட்சி தான் கொரோனாவில் உங்க மேலேயும் என் மேலேயும் வந்திருக்கணும். நாம் தேவ ஜனங்களா இருந்தால் அதான் வரணும். இன்னைக்கு இதை கேட்கும் போதே ஒரு சிலருக்கு எரிச்சலா இருக்கும். என்னங்க இந்த காலத்துல போய் அப்படிலாம் சொல்றீங்க? தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் தான் இருக்கிறார். தேவனுடைய நாமத்திற்கு வல்லமை குறையவில்லை. நாம தானே பாடுறோம், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் அப்படின்னு பாடுறோம்ல. செங்கடலை நீர் பிளந்து உமது ஜனங்களை நடத்தி சென்றீர் பாடுவது மட்டும் இருக்குல்ல. அப்ப அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு இருக்கிறார்ல, அது இங்க நடக்கணுமா இல்லையா? ஏன் நம்ம மூலமா நடக்கல? ஏன் நடக்காம போறதுக்கு என்ன காரணம்? அப்பமும் ரசமும் ஆலயத்துக்குள்ள வரல. ஏன் வரல? ஏன் கர்த்தர் நிறுத்தினார்? கொரோனா நிறுத்துச்சுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்பமும் ரசமும் கொரோனாவை விட வீக்குன்னு அர்த்தம். வசனம் சொல்லுது பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது. அப்படிதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. எதை வேணாலும் மூடலாம், ஆனா சபை மூட முடியாது. ஆனா சபையை மூடுற அதிகாரம் ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்குது. உலகத்துல எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் வந்திருக்கு. ரோம சாம்ராஜ்யத்துல ஆரம்பிச்சது இயேசு காலத்துல. ரோம சாம்ராஜ்யம் பைசாண்டியர்கள் ஒட்டமான் துருக்கியர்ல ஆரம்பிச்சு கம்யூனிசம், நாசிசம், பாசிசம் பார்த்து அத்தனை இசத்தையும் பார்த்து முடிச்சிருச்சு. எல்லா இசமும் முடிஞ்சிருச்சு. எல்லா சர்வாதிகாரிகளும் செத்து போயிட்டாங்க. சபை மட்டும் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறது. சபையை மேற்கொள்ளுகிற சர்வாதிகாரம் இன்னும் பிறக்கவில்லை. நான் சொல்றது உலகளாவிய. சபையை ஒழிக்க எவனாலையும் முடியாது. சபையை ஒழிக்கணும்னு நினைச்சானா இது மேல எவன் மோதினாலும் சரி, இல்ல இது எவன் மேல மோதினாலும் சரி, சேதாரம் அவனுக்கு தானே ஒழிய சபைக்கு கிடையாது. ஆனால் கொரோனால மட்டும் சபையா அப்படி ஆச்சு. என்ன காரணம்? அங்கதான் யோசிக்கணும். ஏன் நடந்துச்சு? கடந்த 25 வருஷமா சபையின் நிலைமை என்ன? அங்கதான் பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாரு கம்யூனியனை நிறுத்திட்டாரு. சபைக்குள்ள என்ன கொண்டு வராத? அப்பத்தையும் ரசத்தையும் கொண்டாடாத. ஏன் கொண்டாடாத? நான் எப்பவும் ஒரு விஷயத்தை விசுவாசிப்பேன். நான் வேதத்தை வாசிச்சதுல நான் கத்துக்கிட்டது ஒண்ணு, தேவன் கரத்தில் தீமை என்பது கிடையவே கிடையாது. ஆண்டவருக்கு தீமை செய்யவும் தெரியாது. அவர் 100% அன்புள்ள தேவன். அவர் கம்யூனியனை ஏன் நிறுத்தினார் தெரியுமா? அந்த கம்யூனியனை அபாத்திரமா எடுத்தா செத்து போவோன்னு பைபிள் சொல்லுது. அபாத்திரமாய் போஜனமான பண்ணுகிறவர்களில் உங்களில் சிலர் வியாதியஸ்தர்களாயும் ஒரு சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். ஆண்டவர் பார்த்தா கம்யூனியன் எப்படி இருக்குது சர்ச்சில்? இந்த கம்யூனியனுக்கு 2 பவர் உண்டு. ஒன்று, அது நித்திய ஜீவனை கொடுக்கும். என் பாத்திரத்தில் பானம் பண்ணி என் அப்பத்தை புசிக்கிறவனுக்கு கடைசி நாளில் நித்திய ஜீவன் உண்டு. ஆனா அதே கம்யூனியனுக்கு இன்னொன்று இருக்கு, தப்பா எடுத்தா கொல்லும். இப்ப பார்த்தா கடந்த 25 வருஷமா கம்யூனியன் சபைக்குள்ள சடங்காச்சாரமா மாறிச்சே ஒழிய இங்க அபாத்திரமா போஜனம் பண்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. கம்யூனியனுடைய தன்மை அதோட குறைஞ்சிக்கிட்டே போகுது. இப்ப பாக்குறாரு இந்த ஜனங்க தப்பா எடுத்தா செத்து போவான். இவனுக்கு கம்யூனியன் தப்பா எடுக்கிறோங்கிற எண்ணமும் இல்லை, எடுக்கிறவனுக்கும் இல்லை, கொடுக்கிறவனுக்கும் இல்லை. இதான் இங்க பிரச்சனை.
கம்யூனியனை எப்படி எடுக்கிறோம் யோசிச்சு பாருங்க. இந்த 25 வருஷம் சபைக்குள்ள என்ன இல்லை, உலகத்தார்கிட்ட இருக்கிறது என்ன உங்ககிட்ட இல்லை. உலகத்தார்கிட்ட இருக்கிற பொருளாசையில் ஆரம்பிச்சு பணத்தாசையில் ஆரம்பிச்சு அவங்க பவுல் எழுதுறார் கொரிந்தியருக்கு எழுதும்போது, புறஜாதியார் இடத்திலும் காணப்படாத அருவருப்புகள் உங்களிடத்தில் காணப்படுகிறது என்று சொல்ல. அந்த அருவருப்புகள் சபைக்குள்ள என்ன இல்லாம இருந்துச்சு. சினிமாக்காரர் ஆடுற ஆட்டத்திலிருந்து அரசியல்வாதி பண்ற அரசியல் வரைக்கும் சபைக்குள்ள இருக்கு. இதையே வச்சுக்கிட்டு தப்பே கிடையாது. கேட்ட ஒரே வார்த்தை, கர்த்தர் கிருபை உள்ளவர். கிருபை உள்ள காலத்தில் தான் அனனியா சப்பீரால் விஷயம் எப்ப நடந்துச்சு? கிருபை உள்ள காலத்தில் நடந்துச்சு. கிருபை உள்ளவர் கிருபை உள்ளவனா நியாயம் தீர்க்க மாட்டார்னு அர்த்தமா? அனனியா சப்பீரால் விஷயம் அப்ப நடக்கவே இல்லையா? அப்ப இந்த கடைசி காலத்துல சபை, கிறிஸ்தவர்கள் குறிப்பாக சபை எதை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு? கடந்த கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்றேன், கர்த்தர் நிறுத்திட்டாரு. நிறுத்திருப்பா, இதை நிறுத்திரு. ஏன்? சபைக்குள்ள அவ்வளோ அக்கிரமம், அவ்வளோ அநீதி, ஜனங்கள் உணர்வில்லாத ஒரு தன்மை, செய்யற தப்பே அவனுக்கு தப்புனே தெரியல. அந்த அளவுக்கு போன உடனே கர்த்தர் சொல்றாரு நிறுத்திருன்ட்டாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கிட்டையும் அதே மாதிரி அக்கிரமம் இருந்துச்சு. அவன் தேவனை இன்னும் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு சிலர் தான் ஏற்றுக்கிறாங்க. அவங்கிட்ட இருந்த அக்கிரமம் என்ன தெரியுமா? வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்னும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். எந்த நகரம்? எருசலேமுக்கு புறம்பே. எருசலேமுக்கு புறம்பே இயேசு சிலுவையில் அறையப்பட்டார்னு வேதம் சொல்லுது. அந்த நகரம் கடைசி காலத்தில் எப்படி இருக்குமா? சோதோம் என்றும் எகிப்து என்றும் சொல்லப்படும். சோதோம்ல என்ன பாவம் இருந்துச்சு உங்க எல்லாருக்கும் தெரியும். 18ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல ஓரின சேர்க்கை பெரிய பாவமா இருந்துச்சு. இன்னைக்கு உலகளாவிய ஓரின சேர்க்கை அங்கீகரிக்கப்பட்டதான ஒரு சட்டமா மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா அவங்க தான் உலகத்தினுடைய ஓரின சேர்க்கைக்கு ஹெட் குவார்ட்டர்ஸா மாறிட்டாங்க. இது அவங்களுடையதான அவங்க நாட்டில் நடந்ததான பரேடு, ஓரின சேர்க்கை பரேட். நீங்க சோதோமை பார்த்துருக்க மாட்டீங்க. இதான் சோதோம், அவ்வளவுதான். இப்படிதான் இருந்திருக்கும் சோதோம். அவங்க எல்லா தெருக்கள் இப்படிதான் இருப்பாங்க. இது இன்னைக்கு ஓரின சேர்க்கைக்கு தலைமை பீடமாக எருசலேம் மாறிடுச்சு. இந்த ஓரின சேர்க்கை சட்டங்கள் சரின்னு சொல்லுவாங்க. ஒரு சில நாடுகள் அங்கீகரிக்கிறது, ஒரு சில அரசியல் கட்சிகள் அங்கீகரிக்கிறது. ஆனால் வேதம் அங்கீகரிக்கவில்லை. வேதத்தின்படி இது தவறு. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை ஓரின சேர்க்கைங்கிறது அவங்க பாவம் பலகீனம், அதெல்லாம் கிடையாது. அவங்க அதை யாரோட சேர்ப்பாங்கன்னா திருநங்கைகளோட சேர்ப்பாங்க, டிரான்ஸ்ஜெண்டர்ஸோட சேர்ப்பாங்க. சேர்த்துட்டு அவங்கள மாதிரி தான் இவங்களுக்கும் சரீரத்தில் பாவம் பலகீனம்பாங்க. அதெல்லாம் இல்லை. இவர்கள் பிறக்கும் போதே ஒரு குரோமோசோன் குறைபாடு உள்ளவர்கள். இது குரோமோசோன் குறைபாடுலாம் இல்லை, சுபாவத்தின்படி அனுபவியாதபடிக்கு திமிரு. இந்த டிரான்ஸ்ஜெண்டர் ஒரு காலத்தில் மாற முடியாது இவங்களால, அது அவங்க சரீர குறைபாடு. ஆனா இவன் நினைச்சா மாறலாம், இவன் மனம் திரும்பிட்டா மாறலாம், ஆண்டோட்ட போய் மன்னிப்பு கேட்டா மாறிட முடியும். அப்படி மாறினவர்கள் உலகளாவிய எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னைக்கு இதையும் கம்பேர் பண்ணிக்கிறான். இன்னைக்கு சபை அங்கீகரிக்கிறது, அதான் முக்கியம். திருச்சபை அங்கீகரிக்கிறது. எப்படி ஆரோன் காலத்துல பொண்ணு கண்ணுக்குட்டியை உள்ள கொண்டு வந்தானோ அதே மாதிரி இன்னைக்கு சபைகளுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறாங்க. பெரிய சபைகள் அனுமதிக்கிறது, பெரிய டினாமினேஷன் அனுமதிக்கிறது. பெரிய சபை அனுமதிச்சாலும் சரி, பெரிய டினாமினேஷன் அனுமதிச்சாலும் சரி, பாவம் என்றால் அது பாவம் தான். கண்ணுக்குட்டி வழிபாடு தப்புன்னு பைபிள் சொல்லுச்சு. ஆரோனு கிட்ட தப்பு தான் செய்யறது. ஆரோனா இருந்தாலும் சரி, பிரதான ஆசாரியனா இருந்தாலும் சரி, ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் அந்த கனமான உலகத்துக்கு ஒருவரும் தானாய் வருகிறதில்லை. ஆனால் செய்த தப்பு ஆரோனுடையது. ஆரோன் செஞ்சுட்டா தப்பு சரியாயிடாது. பெரிய பெரிய டினாமினேஷன்ல இந்த மாதிரி காரியங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அந்த தப்பு சரியாயிடாது. இப்பவும் சொல்றேன், இது தப்பு, அவ்வளவுதான். சபைகளில் இதுக்கு அனுமதி கிடையாது. இல்லைங்க, புதிய ஏற்பாட்டில் அப்படிலாம் இல்ல, கர்த்தர் கிருபை உள்ளவர். அதே புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் சொல்றார் ரோமர்ல, இழிவான இச்சை ரோகங்களுக்கு கர்த்தர் அவர்களை ஒப்பு கொடுத்தார். இப்படிப்பட்ட அக்கிரம அநீதிகள் எருசலேமில் நடக்குது, சபைக்குள்ளேயும் நடக்குது. இதெல்லாம் இந்த 25 வருஷத்துல நடந்தது. இந்த 25 வருஷத்துக்குள்ள சபைக்குள்ள இப்படிப்பட்ட அக்கிரம அநீதிகள் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் கொடுத்த எச்சரிப்பு இது. கொரோனா வர்றதுக்கு முன்னாடியிலிருந்து ஆண்டவர் சபைகளுக்கு எச்சரிப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தார். கொள்ளை நோய் வரப்போது, WHO ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க, வரப்போது, சபைகள் ஆயத்தமாகுங்க. சபை கேட்கல, சபை இன்னும் அதிலே தான் இருந்துச்சு.
சபைக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் நிர்விசானம். திடீர்னு கொரோனா வந்துச்சு. கொள்ளையா ஜனங்கள் பாதிக்கப்பட்டார்கள், அநேகர் இறந்தார்கள். சபைக்கு அப்பதான் ஓரளவுக்கு சபைக்கு உணர்வு வந்துச்சு. ஒரு பெரிய கூட்டம் உணர்வடைஞ்சிச்சு, கர்த்தர் பக்கம் திரும்பிச்சு. அந்த கூட்டம் தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கு. இப்ப அல்லேலூயா. இந்த கூட்டம் யாருமே அற்புத அடையாளங்களுக்காக தீர்க்க தரிசனங்களுக்காக வந்தவர்களே அல்ல. அத்தனை பேரும் கர்த்தருடைய வசனத்துக்காக வந்து உட்கார்ந்து இருக்கிற கூட்டம். இது கொரோனாவுக்கு பிறகு கர்த்தர் செஞ்சிருக்கிற பெரிய மாற்றம், பெரிய அற்புதம். ஆனா இன்னும் ஒரு பெரிய கூட்டம் மாறாமையே இருக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜனங்களை திருப்திப்படுத்தணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் சபை பெருசா இருக்கணும். அதுக்காக என்ன பாவத்தை வேணாலும் அலோ பண்ணலான்னு கவனிச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் கண்டும் காணாதவரை போல இருந்த காலம் இருந்துச்சு. இப்ப அதல்ல. கர்த்தர் கடைசியாய் நியாயம் தீர்க்கிற காலம் ஒன்று வருகிறது. நல்ல கனி கொடாத மரங்கள்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும். நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்ன வெளிப்படுத்தல் 11:8 எருசலேம் சோதோமை போல மாறிடுச்சு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி சபையும் அப்படிதான் இருக்கு. தயவு செய்து சபையை சுத்திகரிப்புக்கு நேராக நடத்துங்கள். இப்போ உங்களுக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிப்பு என்னவென்றால், கொரோனாவுக்கு முன்னாடி கர்த்தர் சபைக்குள்ள கை வைக்கல, பூட்டி தான் போட்டார். கர்த்தர் பூட்டினாரான்னு கேட்டீங்கன்னா திருப்பியும் சொல்றேன், சபையை பூட்டுற அதிகாரமோ சபையை திறக்கிற அதிகாரமோ கர்த்தர் ஒருத்தரை தவிர உலகத்துல வேற யாருக்கும் கிடையாது. ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் சொல்லுகிறதாவது. எத்தனையோ கம்யூனிச நாடுகள் சபைக்கு அடைச்சி வச்சிருக்கிறாங்க. ஆனா சபை பெருகி கொண்டே இருக்கிறது. இன்னும் சபை அங்க பெருகிட்டே இருக்குது. ஒரு மாநிலத்துல சபையை 200 கிலோமீட்டருக்கு இடிச்சாங்க, எல்லாத்தையும் இடிச்சு முடிச்சாங்க. கிறிஸ்தவமே இருக்காதுன்னாங்க, டைம் கொடுத்தாங்க. அன்னைக்கு இருந்ததை விட 3 மடங்கு சபை வளர்ந்திருக்கிறது. இதுதான் கர்த்தர் செய்கிற அற்புதம். இப்போ அதான் நடக்கும். ஒரு பரிசுத்தவானுடைய ரத்தமும் விதை மாதிரி, அதுல இருந்து 10 விதை முளைக்கும், விருட்சங்கள் முளைக்கும். இன்னைக்கு 2000 வருஷமா சபை அதை தான் பார்க்குது. ஆனா இந்த தடவை கர்த்தர் சபையை அடைக்க மாட்டார். கர்த்தர் சபையை அடைக்க மாட்டார். இந்த முறை சபை சிதறி போகும். சபைக்கு உள்ள கர்த்தர் கை வைப்பார். காரணம் என்ன தெரியுமா? கொரோனாவுக்கு முன்னாடி கர்த்தர் சொன்னார், ஜனங்க கேட்கல, சாம்பிள் காட்டி இருக்கிறார். கொரோனாவை சபைக்கு கம்யூனியன் எடுக்காம தடுத்துட்டு ஆண்டவர் சொன்னார், இதுதான் நிலைமை. சபை பூட்டுச்சு. நிறைய பேர் கதர்னாங்க. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியும் நினைக்கிறேன், ஆசியாவிலே, எனக்கு தெரிஞ்சு ஆசியாவிலேயே சபை முதல்ல திறக்கலாம் என்று பர்மிஷன் கொடுத்த முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டுக்கு தான் கர்த்தர் சபை திறக்கலாம் கூடி வந்து 20 பேர் ஆராதிக்கலான்னு பர்மிஷன் கிடைச்சது தமிழ்நாட்டுக்கு தான். இந்தியாவிலே நடக்கல, தமிழ்நாட்டில் தான் ஃபர்ஸ்ட் அப்படி நடத்தினாங்க. பல நாடுகளில் 2021, பல நாடுகளில் 2022, சில நாடுகளில் 2023 மே மாசம் தான் திறந்தாங்க. ஆனா 2020 ஆகஸ்ட்லயே திறப்பதுக்கு அனுமதி கிடைச்சது தமிழ்நாட்டில் மட்டும்தான். இப்பவும் சொல்றேன், கர்த்தர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். இங்க இருக்கிற ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். கர்த்தர் அநேகருடைய சோத்திரத்தினாலே கிருபை பெருகும். ஆனா பொய்யான மாயை பற்றி கொண்ட கிருபையை போக்கடிக்க கூடாது. இப்ப கொரோனாவுக்கு பின்னாடி சபை இன்னும் கொஞ்சம் மோசமான இடத்துக்கு போகுது. ஒரு கூட்டம் இப்படி திரும்பிருச்சு வசனத்துக்கு, இன்னொரு கூட்டம் இன்னும் ஒஸ்டா போகுது. ஒரு காலத்துல சபைக்குள்ள சினிமா பாட்டு மாதிரி பாடினான், இப்ப சினிமா பாட்டையே பாடுறான். அதான் இப்ப நடக்குது. ஒரு காலத்துல சபைக்குள்ள இருக்கிறவங்க, நடத்துறவங்களும் சரி, உட்கார்ந்து இருக்கிறவங்களும் சரி, பாவத்தை மறைஞ்சு பண்ணாங்க, பயந்து பண்ணாங்க. இப்ப பாவம் பண்றவன்லாம் ஊழியக்காரன் ஆயிடுறான். சபைக்கு பாவம் பண்றவங்களாம் வந்து உட்காந்தாச்சு, துணிகரமா கேட்கறான், என்ன தப்புங்கிறான். ஏன் என்ன இப்ப என்ன தப்பு, யார் செய்யலங்கிறான். கேட்டா சபையை உடைச்சுக்கிட்டு போறான். அதையும் தாண்டி கேட்டோம்னா சபை ஆரம்பிச்சிடறான் அவன். இப்ப இருக்கிறதுல ரொம்ப ஈஸி என்னன்னு கேட்டீங்கன்னா சபை ஆரம்பிக்கிறது தான். எவனையாவது திட்டி பாருங்க சர்ச்சில், அவன் சபை ஆரம்பிச்சிடுறான். முந்தியெல்லாம் யாரையாவது திட்டிங்கன்னா எவாஞ்சலிஸ்ட் ஆவான். இப்ப யாரையாவது திட்டிங்கன்னா சபை ஆரம்பிச்சிடுறான். ஒரு வாரம் கழிச்சு வந்து நம்ம கிட்டே சொல்றாங்க, பாஸ்டர் கர்த்தர் எங்களோடு கூட பேசினார். எனக்கு இந்த கர்த்தர் பேசினார்னாலே இப்ப கொஞ்சம் பயமா இருக்கு. வர வர கடைசி காலத்துல மாம்சமான யாவர் மேல ஆவியை ஊத்துவேன் இருக்காரு. ஆனா இவனுங்க தான் வந்து இப்ப அதிகமா பேசுறாங்க, கர்த்தர் சொன்னார் கர்த்தர் சொன்னார்.
கர்த்தர் பேசினார். என்னப்பா சொன்னாரு? சர்ச்சை ஆரம்பிக்க சொல்லியிருக்கிறார். அப்படியா? எங்கப்பா ஆரம்பிக்க சொல்லியிருக்காரு? இதோ நம்ம சர்ச்சுக்கு ஏத்தாப்லையே மேல. டேய், ஆண்டவரே சொன்னாராடா. பேதுருவை கூட ஆழத்துல போதா மீன் போட சொன்னார், வலைய போடுனாரு. இப்ப இருக்கிற பேதுருக்கிட்ட மீன் தொட்டியில போட சொல்லியிருப்பார் போல, எதிரிலேயே. சரிப்பா, உன் சர்ச்சுக்கு யார் வர்றது? நம்ம சர்ச்சில் 4 பேர். இவ்வளவுதான் இன்னைக்கு சர்ச்சு. ஒரு காலத்துல ஊழியக்காரன் ஆகணும்னா ஏதாவது ஒரு சபையில போய் விசுவாசியா இருந்து ஒரு 5-10 வருஷம் விசுவாசத்துல வளர்ந்து அப்புறம் ஒப்பு கொடுத்து ஒரு ஊழியக்காரன் அசிஸ்டண்டா இருந்து அவருக்கு செருப்புல இருந்து துணி மடிச்சு வைக்கிற வரைக்கும் வேலையெல்லாம் செஞ்சு நல்ல சீசன் ஆக்கி அவர் ஆசீர்வச்சு ஜோம் பண்ணி ஊழியக்காரானாங்க. இப்பெல்லாம் எவனையும் அப்படிலாம் ஒருத்தனும் கிடையாது, மேக்சிமம் கிடையாது, 90% கிடையாது. இருப்பாங்க 10%. எப்பவுமே ஆண்டவர் ஒரு தசமாக வச்சிருப்பார். 10% இருக்கும். 90% திட்டா ஊழியக்காரன் ஆயிடுறான். அதுவும் அவனுக்கு வீட்டில் ஒன்று இருக்கு பாருங்க, மனைவி. அது அதை விட சூப்பர். இவனை திட்டினோன்னா அந்தமா தரிசனம் பார்க்குது. கர்த்தர் ஒரு தரிசனம் காட்டினாருப்பா, நீங்க மேடையில் நின்று பேசுறீங்களாமான்னு. வேலை முடிஞ்சு, அவ்வளவுதான். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு சபை மிக மோசமான இடத்துக்கு போகுது. இவனுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கறதுக்கு ஆள் ரெடியா இருக்கு. படிச்சு வாங்கின காலம் போயிருச்சு. இப்போ பட்டம் பதவி எல்லாம் அதிகமாயிருச்சு. விசுவாசிகளுக்கு சொல்றேன், கடிந்து கொள்ளுகிற சபையில் நிலைத்திருங்கள். அதுதான் உங்களை உருவாக்கும். சும்மா அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு போயிடாதீங்க. நான் சொல்றது சத்தியம். என் போதகர் என்னை குட்டட்டும், அதான் நல்லது. நீங்கள் உருவாக்குற இடத்துல இருந்தீங்கன்னா உருவாக்குவீங்க. ஒரு காலத்துல பிள்ளையை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டா அப்பா அம்மா சொல்லி விட்டு வருவாங்க. எங்க காலத்துல கண்ணு ரெண்டையும் விட்டுட்டு தோலை உரிங்கம்பாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு உள்ள டீச்சர்ஸ் நல்லாவே அடிப்பாங்க. 10ஆவதுக்கு இவங்க ஒரு பவர் ஆஃப் அட்டான் எழுதி கொடுத்துட்டு வருவாங்க. அவங்களுக்கு நல்லா அடிங்க, ஒழுங்கா திருத்துங்க அப்படிம்பாங்க. அவங்களும் அடிச்சு சாத்திடுவாங்க. ஆனா இப்போ டீச்சர் பிள்ளையை அடிச்சா அப்பா போய் கேட்கிறாரு, ஏன் அடிச்ச? என் பிள்ளை மேல நீ எப்படி கை வைக்கலாம்? அப்புறம் பிள்ளை எப்படி உருப்பிடும்? கடினமா அடிக்கக்கூடாது, அது வேற. திருத்தறதுக்கு கண்டிப்பா பெருமை கையாளணும். அதே மாதிரி தான் சர்ச் இருக்கு இன்னைக்கு. ஒரு காலத்தில் சர்ச்சில் சபையில கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணா முடிஞ்ச உடனே வந்து மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுவான், பாஸ்டர் கர்த்தர் என் கூட பேசினாருன்னு. இப்போ கடிஞ்சு கொண்டு உபதேசம் பண்ணா பாஸ்டர் என்னையே தான் குறி வச்சு தாக்குறாருங்கிறான். கதை முடிஞ்சு. தயவு செய்து விசுவாசிகள் கவனியுங்கள். கடிந்து கொள்ளுகிற போல போதகர்கிட்ட தங்கிருங்க. அது ஒரு நாளும் வீணாய் போகாது. காது கிணிய பிரசங்கம் ஒரு நாளும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகாது. இருதயத்தை குத்துகிற பிரசங்கம் தான் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகும். அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு சபையில அந்த மாதிரி ஒரு போதகர்கிட்ட தங்கிருங்க. அங்க 50 பேர் இருந்தாலும் சரி, 500 பேர் இருந்தாலும் சரி. இப்ப விசுவாசி வேற சர்ச்சு கட்டடத்தை பார்க்குது. அந்த கட்டடம் உள்ள சபையில உட்கார்ந்து இருக்கிறத பெருமையா வேற நினைக்குது. நாங்கள்லாம் அந்த சர்ச்சு தெரியுமா? அதுல என்ன உங்களுக்கு ஒரு பெருமை இருக்கு? 5000 பேர்ல நீ எங்கேயே தெரிய மூலையில உட்கார்ந்து இருக்கிறத விட 50 பேர் உள்ள சபையில விசாரிக்கிற போதகர் கையில இருக்கிற பத்தியா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அதை விரும்புங்கள். ஒரு வாரம் நீ சர்ச்சுக்கு போலனா பாஸ்டர் வந்து கேட்கணும் ஏன் வரலன்னு. அந்த மாதிரி உள்ள சபையில இருந்தினால் உன் ஆத்மா தப்பிக்கும். 1.5 வருஷம் போனா கூட நீ ஏன் வரலன்னு கேட்க ஆள் இல்லை. அப்படி பெருமை உள்ள சபையில உட்கார்ந்து என்ன பண்ண போறீங்க? அதுதான் இன்னைக்கு கடைசி காலத்தில் விசுவாசத்தில் மிக மோசமாய் சபை போய்கிட்டு இருக்கு. அதனால ஆண்டவர் பார்த்தாரு, சபைக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு அக்கிரமம். அங்க அமெரிக்கா மாதிரி எல்லாம் போயிட்டீங்கன்னா ஆணுக்கு ஆணுக்கு கல்யாணம், பெண்ணுக்கு பெண்ணுக்கு கல்யாணம் சர்ச்சுக்குள்ளேயே. ஐரோப்பாக்குள்ள போயிட்டீங்கன்னா நாய்க்கும் பூனைக்கும் கல்யாணம். சர்ச்சுக்குள்ள உட்காந்து நாய்க்கும் பூனைக்கும் கல்யாணம் நடக்குது. இங்க சபைக்குள்ள வந்துட்டீங்கன்னா உடனே நீங்க சொல்லுவீங்க, எங்கள் சபைகளில் அப்படியெல்லாம் இல்லை, நாங்கள் எல்லாம் கர்த்தருடைய கிருபையினாலே இன்னும் சத்தியத்தில் நிற்கிறோம். இங்க என்ன இல்ல? நாய்க்கும் கல்யாணம் தான் இல்ல. மற்றபடி சபைக்குள்ள எல்லாம் இருக்கு, அத்தனையும் இருக்கு. படிப்பு பெருமை, பணப்பெருமை, ஜாதி பெருமை எல்லாம் இருக்கு சபைக்குள்ள. சொல்றான், அவரோட நான் உட்கார மாட்டேன். ஏன்? அவரு வேற ஆளு. உட்காராத. பரலோகத்துக்கு அந்த ஆள் வந்தா ஏஞ்சி எங்க போவ? நரகத்துக்கு போயிருவியா? எப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால கழுவப்பட்டு உள்ள வந்துட்டீங்களோ அத்தனை பேரும் ஒரே தகப்பனுக்கு பிள்ளைகள், அவ்வளவுதான். இங்க அந்த ஊருக்கார, இந்த ஊருக்கார, அந்த ஜாதிக்கார, இந்த ஜாதிக்கார, எந்த பாகுபாடும் கிடையாது.
அந்த பாகுபாடை நீங்க பார்த்தீங்கன்னா அதே பாகுபாடு படி தான் கர்த்தர் பார்ப்பாரு. அவன் அளக்கிற அளவின்படி அவனுக்கு அளக்கப்படும். அப்படி கர்த்தர் அந்த மாதிரிலாம் பார்த்தாருன்னா ஒரு வயலும் பரலோகத்துக்கு போக முடியாது. இன்னைக்கு சபைகளுக்குள்ள அந்த பாகுபாடு, ஒவ்வொரு ஜாதிக்காரனுக்கும் ஒரு சர்ச்சினே ஆரம்பிக்கிற இடத்துக்கு வந்துட்டிய. அக்கிரமத்தின் உச்சம். என் ஜாதிக்காரனோட தான் நான் இருப்பேன்னு தொலைஞ்ச இயேசு கிறிஸ்துவின் அவர் நமக்கு மூத்த சகோதரர், நமக்கு ஒரு பிதா இருக்கிறார். அவ்வளோதான். நீங்க ஜாதியெல்லாம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா பைபிள் வாசிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பைபிள்ல சொல்லியிருக்கு, ஒரு ஆதாம் ஏவாளுக்கு தான் அத்தனை பேரும் பிறந்திருக்கோம். ஒரு ஆதாம் ஏவாளுக்கு பிறந்தா இத்தனை ஜாதி வராது. இந்த ஜாதியெல்லாம் கொண்டு வந்தது ஏதோ பிசாசின் மக்கள். அது பிசாசோடைய திட்டம். சபைக்குள்ள வந்த பிறகு ஒரே ரத்தம், ஒரே மாம்சம், ஒரே தேவன், ஒரே ஆராதனை, ஒரே பரலோகம். அல்லேலூயா. இதெல்லாம் சபைக்குள்ள அதிகமானதுக்கு தான் கர்த்தர் நிறுத்திட்டார். இதெல்லாம் சபையில நிறைய ஆயிடுச்சு. கர்த்தர் ஸ்டாப் பண்ணிட்டார். விட்டுரு, இவனுங்க முதல்ல திருந்தட்டும், முதல்ல இவங்க உணர்வடையட்டும். ஏன்னா ஒரு சம்பவம் நடக்குதுன்னா தேவ பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா போய் ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க, ஏன் ஆண்டவர் இப்படி எல்லாம் நடக்குது, ஏன் எங்களுக்கு கம்யூனியன் நிறுத்திட்டீங்க. அவங்க அழுது புலம்புனா கர்த்தர் என்ன செய்வாரு, மனஸ்தாபப்பட்டு இறங்கி அவர்கள் அக்கிரமத்தை விட்டா கர்த்தர் அவர்களை மன்னிப்பார். அதுதான் கொரோனா நடந்துச்சு. நான் இப்பவும் சொல்றேன், தைரியமா சொல்வேன், இங்கே அநேகர் சபை அடைக்கப்பட்டதுக்காக பரிதவித்தார்கள், அழுதார்கள், கர்த்தரை நோக்கி உபவாசம் போட்டாங்க. அதனுடைய விளைவு கர்த்தர் சபை திறப்பதற்கு அனுமதி கொடுத்தார். அத்தனை பேருடையதான ஜெபம் கிருபை திறந்திருக்கிறது. இனி இதை பத்திரமா பார்த்துக்கணும். இப்ப அதை விட மோசமா போயிட்டு இருக்கு நிலைமை. அடுத்து சபைக்குள்ள கர்த்தர் கை வைப்பார். அதுக்கப்புறம் கர்த்தர் சிதறி போக பண்ணுவார். போன முறை கொடுத்தது காஷன், எச்சரிப்பு. இந்த முறை வரப்போவது அதற்கான பலன். அது உங்களை எண்ணியும் பாதிக்க கூடாதுன்னா ஒவ்வொரு சபையும், இங்க நிறைய சபையை சேர்ந்தவங்க வந்திருப்பீங்க, ஒவ்வொரு சபையும் கர்த்தருடைய வசனத்திலே உண்மை உள்ள சபையா இருக்கணும். வெளியரங்கமான காரியங்களுக்கு அங்க இடம் இல்லை. வசனத்தில் அஸ்திவாரம் போடப்பட்ட சபை, வசனத்தில் சொல்லப்பட்டபடி நீங்கள் இருந்தால் எந்த வாதை வந்தாலும் உன் கூடாரத்தை அணுகாது. கர்த்தர் பொல்லாப்பு நேரிடாதபடி பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னபடி இப்ப மீண்டும் சபை திறந்திருக்குது. கர்த்தர் பர்மிஷன் கொடுத்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில் சில தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய காலத்துல இந்த 2000 கொரோனா பீரியட்ல, இந்த 2020 25க்குள்ள ஓசியாவில் சொன்னபடி நிறைவேறி இருக்கிறது. அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வாசிங்க, ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. எப்பிராயிம் காற்றை மேய்ந்து கொன்றல் காற்றை பின்தொடர்கிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசீரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான். எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. இந்த வசனத்துல 3-4 தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. அது எல்லாமே நம்ம காலகட்டத்துக்கு உரியதாய் இருக்கு. இதை கொஞ்சம் விலாவரியா நம்ம பார்க்க போறோம். எப்பிராயிம் காற்றை மேய்ந்து கொண்டற் காற்றை பின்தொடர்கிறான். காற்றை மேய்ந்து என்றால் என்ன? காற்றை மேய்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க எல்லாருக்கும் தெரியும், மேய்தல் என்பது ஒரு ஆகாரம். கர்த்தர் என்னை உள்ளுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில், இது உலக பிரகாரமா சொன்ன ஆகாரம். ஸ்பிரிச்சுவலா சொன்னீங்கன்னா வசனத்தின்படி கர்த்தர் என்ன செய்யறாரு, போஷிக்கிறாரு, என்னை வாழ வைக்கிறாரு, ஜீவனோட வைக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். வசனத்துல இங்க வசனம் சொல்லுது 12:1 ஓசியா, காற்றை மேய்ந்து கொண்டற் காற்றை பின்தொடர்கிறான். காற்றை மேய்தல்னா 2 அர்த்தம் இருக்கு. ஒன்னு சர்வைவ் பை விண்ட், இங்க ஏர்ன்னு இருக்கும், இல்லை கார் விண்டுன்னு இருக்கும், டிரான்ஸ்லேஷன்ஸ்ல மாறி இருக்கும். காற்றுனாலே நாம் வாழுகிறோம், சுவாசிக்கிறோம், இல்லை வாழுகிறோம். இந்த காலம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கடைசி 30-40 வருஷம், குறிப்பா இந்த கொரோனாவுக்கு பிறகு காற்று தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை மாறிடுச்சு. நான் திருப்பியும் சொல்றேன், சுவாசிக்கிறத சொல்லலை. உங்க வியாபாரம், உங்களுடைய சம்பாதித்தல், உங்கள் பண பரிமாற்றம் அத்தனையுடைய பேஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா காற்று. எப்படி சொல்றீங்க அப்படின்னா, எல்லாமே நீங்க பாக்குறீங்க பை ஆன்லைன், வைஃபை, மொபைல் டேட்டா, செல்போன், உங்களுடையதான ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், எது வேணா இருக்கட்டும், அத்தனைக்கும் பேஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா காற்று. காத்துல தான் எல்லாமே டிராவல் ஆகுது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி செல்போன் வரும்போது, 2000களில் செல்போன் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தாக்கம் இல்லை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த காற்றை, ஒரு காலத்தில் வீட்டில் ஃபோன் இருக்கும்,
அந்த ஃபோன் வந்து கம்பி உள்ள தந்தி முறை. வீட்டிலேருந்து ஒரு ஒயர் போகும், அந்த ஒயர் அப்படியே வீட்டை விட்டு வெளியே போகும், அங்கே ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கும், அது போய் ஒரு கம்பத்தில் சேரும், அப்படியே முழுக்க முழுக்க ஒயரில் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, சேட்டிலைட்ஸ். முழுக்க முழுக்க காற்று தான் பேஸ், காற்று அடிப்படையாக கொண்டதான் வாழ்க்கை. அதுவும் கொரோனாவுக்கு அப்புறம், கொரோனாவில் இருந்துன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையே அப்படியே மாற்றிருச்சு. ஸ்கூல் முழுக்க ஆன்லைனாக மாறிடுச்சு, வேலை முழுக்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆயிடுச்சு. உங்களுடையதான பேங்கிங் சிஸ்டம் அத்தனை பரிமாற்றம் எல்லாமே ஜிபே, ஃபோன்பே எல்லாமே இங்கே வந்துருச்சு, ஆன்லைனுக்கு வந்துருச்சு. சாப்பாடு கூட வீட்டுக்கு இப்போ எப்படி வருது? ஆன்லைனில் வருது. அத்தனையும் ஆன்லைன். உங்களுடைய கவர்மெண்ட், முந்திலாம் கவர்மெண்ட் விஷயங்கள் மட்டும்தான் கம்ப்யூட்டரைஸ்ட் ஆயிருச்சு. இப்போ முழுக்க முழுக்க காற்றை மேய்ந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? காற்று தான் சர்வைவல். இன்னைக்கு கொரோனா எல்லாத்தையும் மாற்றி கொடுத்துருச்சு, எல்லாமே காற்றுக்கு போயிருச்சு. இந்த காற்றுல இன்னொரு சில விஷயங்கள்லாம் இருக்கு, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுலேயும் ஒரு இன்னைக்கு நடந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த காற்றுல மேய்தல் என்றால் இன்னொரு விஷயம் இருக்கு. புக்கு படிக்கிறவங்க சொல்லுவாங்க நுனிப்புள் மேயாத அப்படிம்பாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா படித்தல் அப்படின்னு அர்த்தம். காற்றை மேய்தலுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, காற்றை படிக்கிறது. காற்றை படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய எல்லா மெசேஜும் காற்றுல தான் வருது. எல்லா மெசேஜ் எப்படி வருது? காற்றுல வருது. நீங்கள் அனுப்புறது எதில் தான்? காற்றுல போகுது. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனுப்புறீங்க, இன்னொருத்தர் படிக்கிறாரு, 2 பேர் தானே இருக்கு. ஆனால் நடுவில் ஒருத்தர் அதை படிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நீங்கள் அனுப்புகிற அத்தனை மெசேஜ், அத்தனை இமேஜஸ், அத்தனை வீடியோஸ் எல்லாமே ஏதோ ஒரு சென்டரை கிராஸ் பண்ணி தான் போகும். வாட்ஸ்அப்னா வாட்ஸ்அப் சென்டர், ஃபேஸ்புக்னா ஃபேஸ்புக் சென்டர், எக்ஸ்தலம்னா அவங்களுடைய சென்டர், எல்லாமே ஒரு மையப்பகுதியை தாண்டி போகும். அவங்க கிட்ட ஒரு காப்பி இருக்கும், அவங்க அதை வைத்துக் கொள்வார்கள். அது எப்படி சொல்றீங்கன்னா, நீங்க அவங்களுடையதான ஆப்பை டவுன்லோட் பண்ணும்போது அவங்க சில கேள்விகள்லாம் கேட்பாங்க. நம்ம அந்த கேள்வியை படிக்கிற அளவுக்கு நேரம் இருக்காது. ஏன்னா நமக்கு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ற வேகம், எதை கேட்டாலும் ஓகே கொடுத்துட்டு போயிடுவோம், எல்லாத்துக்கும் ஓகே தான். அதுல ஒரு கேள்விக்கு பதில் இருக்கு, நம்முடைய டேட்டாஸ் அவங்க கிட்ட இருக்கும், அவங்க வச்சுக்கொள்வாங்கன்னு இருக்கு. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் டெலிட்னு கொடுத்துட்டா நீங்க யாருக்கு உங்களுக்கு டெலிட் ஆயிடும். டெலிட் ஃபார் எவ்ரி ஒன்னு கொடுத்தா அவருக்கும் டெலிட் ஆயிடும். உங்களுக்கு நிம்மதி, நமக்கும் டெலிட் ஆயிருச்சு, அவங்களுக்கும் டெலிட் ஆயிருச்சு. உண்மையிலேயே உங்க 2 பேருக்கு மட்டும்தான் டெலிட் ஆயிருக்கு, மிச்சம் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அதான் உண்மை, அவங்க கிட்ட இருக்கும். அவங்க இப்போ நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு நம்ப முடியிருக்கா தெரியாது, ஆனால் அதுதான் உண்மை. நம்முடைய அத்தனை டேட்டாஸும் எங்கேயோ ஒரு இடத்துல, நம்மளை பொறுத்த வரைக்கும் பாஸ்வேர்டு, அவ்வளோதான். பாஸ்வேர்டு இருக்குங்க, யாருக்கும் தெரியாது. நம்ம பாஸ்வேர்டு என்பது ஒரு ஐ வாஷ், பாஸ்வேர்டு என்பது ஒரு கண் துடைப்பு. உங்களுக்கும் எனக்கும் அவன் கொடுத்து வச்சிருக்கிற கண் துடைப்பு. ஆமாங்க பாஸ்வேர்டு வச்சிருக்கேன்னு ஒரு நம்பிக்கையில் தூங்கலாம் நம்ம தைரியமா. ஃபோனை பாஸ்வேர்டு போட்டாச்சுன்னா என்ன பண்ணிடலாம்? நம்பிக்கையை தூங்கலாம், யாருக்கும் தெரியாதுன்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்தா வந்துடும். அந்த ஃபர்கெட் பாஸ்வேர்டுக்கு அவன் அனுப்புறான்ல, அது ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுக்க அனுப்புறான்ல, அந்த பாஸ்வேர்டை வச்சு அவன் உள்ளே போக முடியுமா முடியாதா? அனுப்புறவன் போகலாமா இல்லையா? அதெல்லாம் போகலாம். எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கள்ளம் பெருசா காப்பாம் பெருசான்னு கேட்பாங்க. எப்பவுமே யார் தான் பெருசு? கள்ளம் தான் பெருசும்பாங்க. எவ்வளோ சட்டம் போட்டாலும் அதை தாண்டி தப்பு பண்ணுற ஒருத்தன் இருப்பானாமா. நீங்கள் என்னதான் போட்டாலும் பாஸ்வேர்டை உடச்சி உள்ளே போகிற ஒருத்தன் இருக்கான். எங்கள் சேனலே ஹேக் பண்ணிட்டாங்க. இப்போ எங்கள் சேனலுமே இப்போ இருக்குது, அதுக்கு தான் புது சேனல் ஒன்று ஆரம்பிச்சு வச்சுருக்கோம். என்ன பண்ணாலும் 2-வே ஆத்தென்டிகேஷன் எதை போட்டாலும் அதையும் தாண்டி ஒருத்தன் வரான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடையது எல்லாமே வெளியரங்கமாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சேஃப். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் படிக்கப்படுகிறது, எல்லாமே படிக்கப்படுகிறது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. உங்களுடையதான அத்தனை விஷயங்களும் யாரோ ஒருத்தரை தாண்டி தான் போகுது. யாரோ ஒருத்தர்கிட்ட இருக்கு, டேட்டாஸ் இருக்கு. 60 நாளைக்கு 90 நாளைக்கு 30 நாளைக்கு அவங்ககிட்ட இருக்கும். அவங்களும் அதான் கேட்குறாங்க, நாங்கள் வச்சுப்போம், நாங்கள் உங்களுடைய மெசேஜை படிப்போம், உங்களுடைய இமெயிலை படிப்போம், கான்டாக்ட்ஸ் எடுத்துப்போம், எல்லாத்துக்கும் ஓகே சொல்கிறோம். இது 2500 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் உள்ளது. காற்றை மேய்ந்து கொண்டல் காற்றை பின்தொடர்கிறான். இந்த காற்றை வச்சு தான் கடைசி காலத்தில் முழு உலகத்தையும் பிடிக்க போகிறாங்க. அதில் வெளிப்படுத்தல் 13:16 17வது வசனம், 16-17 வசனத்தில், சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் பர்வத, அப்படிதானே இருக்கு. சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கு அந்த மிருகத்தின் முத்திரையாவது நாமத்தையாவது நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு
இது எதை பத்தி தெரியுமா? கடைசி காலத்துல நம்ம அத்தனை பேரையும் ஒரு கண்காணிக்கிற கருவி கையிலையும் நெத்திலையும் போடுவாங்க. அப்படிலாம் வருவாங்கன்னா அதெல்லாம் ரெடி, ஆல்ரெடி எல்லாருக்கும் போறதுக்கு ரெடி ஆயிருச்சு. கடந்த ஒரு 6 மாசமா நீங்க நியூஸ்ல பார்த்திருப்பீங்க, நாய்களுக்கு சிப்பு போட சொன்னாங்க. ஞாபகம் இருக்குதா? எல்லா நாய்களுக்கு என்ன சொன்னாங்க? சிப்பு போட சொன்னாங்க. இன்னைக்கு பேப்பரை போய் பாருங்க, மாடுகளுக்கு சிப்பு போட சொல்லியிருக்காங்க. மார்ச் மாசத்துல இருந்து உங்களுக்கு அதெல்லாம் வருது நடைமுறைக்கு. எல்லா மாடுகளுக்கும் கம்பல்சரி, ரோட்ல இருக்கிற மாட்டுல இருந்து எல்லா மாட்டுக்கும் சிப்பு போடணும்னு சொல்லியிருக்காங்க. நாய்க்கு போட்டாச்சு, மாடுக்கு போட்டாச்சு, இன்னும் எதுக்கு போடுவாங்க தெரியாது. ஆனா கடைசியா மனுஷனுக்கு போடுவாங்க. அதுதான் வெளிப்படுத்தல் 13:16. இது எப்படி இயங்கும் தெரியுமா? காற்றுல தான் இயங்கும். கண்காணிக்கிறது காத்துல. உங்க செல்போன் எப்படி இயங்குதோ அதே மாதிரி சிப்பு இயங்க போகுது. உங்க செல்போனுக்குள்ள ஒரு சிப்பு இருக்கு, நம்ம போடுறோம்ல சிம் கார்டு, அந்த மாதிரி இந்த கையிலையும் நெத்திலையும் வைக்கிறதுல சிப்பு இருக்கு. காற்றை மேய்ந்து கொண்டல் காற்றை பின்தொடர்கிறான். ஆண்டவர் சொன்ன கடைசி காலத்தின் காற்று ஆளுகை செய்வது. ஒரு வசனம் வாசிங்களேன். எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. எபேசியர் 2:1-2 வாசிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய, அந்த ஆகாயத்து அதிகார பிரபுன்னு இருக்குல்ல, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பிரின்ஸ் ஆஃப் விண்ட்னு இருக்கும், இல்லைன்னா ஏர்னு இருக்கும். ஆகாயத்து அதிகார பிரபு, பிரின்ஸ் ஆஃப் விண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடைசி காலத்துல காற்றுக்கு அதிபதி தான் வேலை செய்வானாம். காற்றை ஆளுகை செய்யக்கூடிய பிசாசினுடையதான அதிகார பிரபு அப்படின்னு இருக்கு. அதுதான் இன்னைக்கு டோட்டல் உலகத்தையும் காத்துல பிடிச்சி வச்சிருக்காங்க. ஏறக்குறைய 7000, 8000, 12000 சேட்டலைட் கிட்ட இருக்குதாமா. அத்தனையும் முழு உலகத்தையும் கண்காணிக்க ஆரம்பிச்சிருச்சு. செகண்ட் பை செகண்ட் கண்காணிக்கிறாங்க. இன்னும் அடுத்து என் நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, இந்த வருஷத்துல இருந்து வீட்டுக்குள்ளேயே கண்காணிப்பாங்க. உங்க பொருட்கள் எல்லாமே உங்களை கண்காணிக்க ஆரம்பிக்கும். ஏஐன்னு சொல்ற பாருங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதெல்லாம் தாண்டிட்டோமா. அதெல்லாம் செயற்கை நுண்ணறிவு. உங்க வீட்டில் இருக்கிற டிவி, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஏர் கண்டிஷன், நீங்க பார்க்கறது ஏசின்னு சொல்றோமே, உங்க வீட்டில் இருக்கக்கூடியதான மற்ற பொருட்கள் எல்லாம், ஃப்ரிட்ஜ் வரைக்கும் உங்களை கண்காணிக்கிற இடத்துக்கு கொண்டு வராங்க. நீங்க வீட்டில் பேசுறதெல்லாம் அங்கே ஸ்டோர் ஆகும். இப்பவே உங்களுக்கு தெரியாது எது எதெல்லாம் ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்லி. அத்தனையும் வேதம் சொன்ன காற்றை அடிப்படையாய் கொண்டது. இது எல்லாத்துக்கும் பேஸ் பாருங்க, காத்து. எல்லாத்துக்கும் ஆகாயத்து அதிகார பிரபு. வேதம் சொன்னபடியே காற்றை மேய்ந்து கொண்டல் காற்றை பின்தொடர்கிற காலம் வந்துருச்சு. குறிப்பா அது உச்சத்துக்கு போனது கொரோனா பீரியட்ல. அதுக்கு முன்னாடி ஸ்கூல் எல்லாம் ஆன்லைன்ல இல்ல, ஃபீஸ்லாம் கூட நம்ம போய் தான் கட்டிட்டு இருந்தோம். இப்போ ஆன்லைன் ஃபீஸ், இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம், உலகம் முழுக்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆயிடுச்சு. 50% மாறிடுச்சாமா. வேலையிலிருந்து சாப்பாட்டிலிருந்து எல்லாமே காத்தை அடிப்படை ஆரம்பிச்சிருச்சு. திருப்பியும் சொல்றேன், இந்த வாழ்க்கைக்கு நீங்க ஒரு 25 வருஷமா பழக்கப்பட்டதுனால உங்களுக்கு அது சாதாரணமா இருக்குது. அது உங்களை கண்ட்ரோல் பண்ண தொடங்குதுன்னு அர்த்தம். இனி இதை விட்டு நீங்க வெளியே வரவும் முடியாது. வேதம் சொல்லுது, ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது, கொல்லவும் விற்கவும் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இப்ப யோசிச்சு பாருங்க, ஆன்லைன் இல்லாம உங்களால எவ்வளவு வாங்க முடியும்னு பாருங்க. ஒரு 20%, 30%. ஒரு ரோட்ல போய் ஒரு பழக்கடைக்காரரை பாருங்க, கியூஆர் கோட் வச்சுட்டு உட்காந்துருக்கிறாரு. ஒரு பழக்கடைக்காரர் கியூஆர் கோட் வச்சுட்டு உட்காந்துருக்கிறாரு. எல்லாம் ஆன்லைன், காற்றை பேஸ் பண்ணது. நான் ஒரு பிசினஸ் மேனோட பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு, ஒரு 5 வருஷத்துக்கு இப்பயும் பாக்குறேங்க 80% எல்லாம் டிஜிட்டல் மாறிடுச்சுங்கிறாரு. இன்னும் 1-2 வருஷத்துக்குள்ள 100% ஆயிடும். உங்கள் பணம் செல்லாது என்று சொல்வார்கள், டிஜிட்டல் மணியாய் மாற்றி விடுவார்கள். உங்க பணம் செல்லாதுன்னா என்ன அர்த்தம்னா வேஸ்டா, அப்படி இல்லை, எல்லாமே டிஜிட்டல் மணி. அதுக்கப்புறம் உங்க கையில் இருக்கிற ரூபாய்க்கு மதிப்பு இருக்காது. பேப்பர் அது, அது பேங்க்ல இருந்தா நம்பரா இருந்தா உங்களுக்கு மதிப்பு, கையில பேப்பரா இருந்தா மதிப்பு இருக்காது. காற்றை மேய்கிற காலம், வேதம் சொன்ன கடைசி காலத்துக்கு வந்து நிக்கிறோம். நோவா காலத்துல இதே மாதிரிதான் நோவா கதறிக்கிட்டு இருந்தாராமா. ஆனா வசனம் சொல்லுது பேதுருவின் புத்தகத்துல, அவர்கள் கீழ்ப்படியாமல் போன ஆவிகள். சொல்லி சொல்லி பார்த்தாரா, கேட்கலையாமா. மத்தேயு 24, 37, 38 சொல்லுது, வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவும் உணராதிருந்தார்கள். இப்ப அப்படிதான் இருக்கு. 25 வருஷமா காத்து புடிச்சு வச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா நம்மள உள்ள இழுத்து 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 இன்னைக்கு போன் இல்லாம உங்களால வாழ முடியாதுங்கிற இடத்துக்கு 90% வந்தாச்சு. ஒரு கூட்டம் போன் இல்லாம வாழ முடியாது. ஒரு கூட்டம் அடிக்ட் ஆயிட்டான்.
இன்னொரு கூட்டம் வெறியன் ஆயிட்டான். போனெல்லாம் வாங்கினீங்கன்னா வீட்டில் ரகலையே நடக்குது. வீட்டை போட்டு உடைக்கிறான். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை போன் எடுத்து பார்க்கறான். நாம் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். தயவு செய்து கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. இதை நீங்கள் மாற்ற முடியாது. இதை எதுவும் செய்ய முடியாது. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது கர்த்தருடைய வருகை சம்பவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் அடையாளம். இதெல்லாம் அடையாளம். காற்றை மேய்ந்து கொண்டல் காற்றை பின்தொடர்கிறான். அதே 12:1 ஓசியாவின் புத்தகம் சொல்லுது, காற்றை மேய்ந்து கொண்டல் காற்றை பின்தொடர்கிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி, பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த காத்தை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? பொய் கேடு அப்படியே மல்டிப்ளிகேஷன், அப்படியே வர்த்திக்க பண்ணுவாங்களாம். நம்ம பாஷையில சொன்னோம்னா ஷேர் பண்ணுவாங்க. ஒருத்தனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டீங்கன்னா போதும், அதை அப்படியே 10 பேருக்கு ஷேர் பண்ணிடுவான். 10 குரூப்புக்கு போயிடும். தங்கிட்ட இருக்கிற எல்லா கான்டாக்டுக்கு. சிலருக்கு வேலையே என்னன்னா ஷேர் பண்றது தான் வேலை. காலையில ஷேர் பண்ணாம அவனால எதுவுமே செய்ய முடியாது. ஃபார்வேர்ட், அவ்வளவுதான். அதான் வர்த்திக்க பண்ணி. பொய் கேடு 2 தான் பிரதானம். ஒண்ணு அந்த செய்தி பொய்யான செய்தியா இருக்கு, இல்ல உங்களுக்கு அது கேடான செய்தியா இருக்கு. இதை நான் மாத்தி சொல்ற மாதிரி கவனிங்க. அந்த செய்தி உண்மையா இருக்கும், ஆனா கேடா இருக்கும். அதனால உங்களுக்கு ஒரு நன்மையும் இருக்காது, ஆனா உண்மைதான். என்ன இருக்கும்? அந்த நடிகர் இத்தனை கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினார். உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அதுல உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அது கேடு தானே. அதனால என்ன இருக்கு? இவர் அந்த கட்சிக்கு போனார், அவர் அந்த கட்சியில் இந்த கட்சிக்கு தாவினார். உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அதுல என்ன இருக்கு? இன்னும் ஒரு படி மேல போய் சிலது நன்மையா இருக்கும், ஆனா பொய்யா இருக்கும். அது எப்படி? நீங்க இந்த தைலத்தை தடவனா தலையிலிருந்து கால் வரைக்கும் முடி வளரும். உங்களுக்கு அது நன்மையா தெரியுது, ஆனா பொய். அவ்வளவு என்ன செய்யாது? யாராவது ஒருத்தருக்கு வளரும், எல்லாருக்கும் வளராது. அதுல பாதி பொய். உங்களுக்கே தெரியும், கொரோனாவில் வாட்ஸ்அப்ல எத்தனை மருந்து வந்துச்சு. பாதி பேர் டாக்டரா இருந்தான். அந்த கஷாயத்தை குடி, இந்த கஷாயத்தை குடி, அதை தண்ணியில போடு, இதை சுடு தண்ணியில போடு, இதை மூச்சு புடி, அதை ஆவிய புடி, அதை தின்னு, இதை தின்னு. நீங்களும் எத்தனையோ தின்னுதான் பார்த்தீங்க. ஆமா தானே? நான் இப்போ பாதி பேர் டாக்டர் தான். இப்போ வீட்டில் ஏதாவது சொன்னோம்னா, அதுவும் இப்போ புதுசாக ஒன்று கற்றுருக்கான். அந்த பேரே நமக்கு கேள்விப்படாத பேரா இருக்கு. கரிசலாங்கண்ணி முகத்தை கொட்டக்கிறேன்றான். அது என்னன்னே நமக்கு தெரியாது. அதை எடுத்து அரைச்சி பொடி ஆக்கி சுடுதண்ணியில் 3 வேளை குடிச்சின்னா அதுக்கு எதை தின்னதுனால அந்த பிரச்சனை வந்துச்சோ அதை திங்காம இருந்தால் போதாது. திங்க வேறதை தின்னுபிட்டு அப்புறம் இதை குடி அதை குடிங்கிறான். அதுக்கு பேசாமல் இதை சாப்பிடாம இருந்தால் வேலை முடிச்சு தானே. இன்னைக்கு கடைசி காலத்தில் வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் வரதில் மெஜாரிட்டி மேக்சிமம் பொய், மீதம் கேடம். ஒரு 5-10% தான் நன்மை இருக்கு நமக்கு. வேதம் சொன்னது ஓசியா 12:1, அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி. இதுல இன்னொன்னு நான் சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். விசுவாசிகள் கவனிங்க. நீங்கள் இன்னொருத்தருக்கு ஃபார்வர்ட் பண்றது நன்மையானதும் புரோஜனமானதும் உண்மையா இருக்குதான் மட்டும் பாருங்க. இன்னைக்கு கடைசி காலத்துல விசுவாசிகளுக்கு நல்ல விஷயத்தையே நீங்க பார்க்க தயாரா இல்லை. இப்ப நீங்க எப்படி ஆயிட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த யூடியூப்லாம் தம்ப்நெயில் ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ அந்த தம்ப்நெயில் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த கிறிஸ்தவ சேனல்களே இருக்குது, அதுகளே அப்படி தான். நிறைய கிறிஸ்தவ சேனல் இருக்குது. இவங்கெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் இயேசுவ வியாபாரி. இவங்கெல்லாம் வியாபாரத்துக்கு சம்பாதிக்கிறவங்க. ஒரு விஷயத்தை பார்க்க வைக்கணும். அதுக்கு இவங்க பண்ணுற சேட்டை இருக்குல்ல. இப்போ என்னையே எப்படி மாற்றி வச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா, திடுக்கிடும் செய்தி எம்டி ஜெகன். ஆக்சுவலா முதல்ல திடுக்கெடுக்கிறது நான் தான். என்னதான் போட்டாங்கன்னு தெரியலையே. இந்த தம்ப்நெயில்ல போடுறவங்களை கண்டுபிடிச்சு தம்ப்நெயில மாத்துக்கடான்னு சொல்றதே எங்களுக்கு வேலையா இருக்கு. அப்படி என்ன ஒரு சீப்பான வியாபாரம் வேண்டி கிடக்கு பணம் சம்பாதிக்கிறதுல. இயேசுநாதர் இந்த மாதிரி ஒரு திடுக்கிடும் செய்தியை கொடுத்தாருன்னா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டுருவாங்க? ஆமா தானே? வானத்துல இருந்து 2 கை அப்படி நீட்டி 2 கையிலையும் ரத்தம் சொட்ட வந்துச்சுன்னா இதை விட பெரிய காஸ்பல் என்ன இருக்கு? இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு முழு உலகத்துக்கும் 15 நிமிஷத்துல பரவிடும். வானத்துல 2 கையிலும் ரத்தம் சொட்டுது, அது இயேசுதான்
வந்துட்டார்னா சுவிசேஷம் முடிஞ்சிருச்சா இல்லையா? ஆனா இயேசு அப்படி சொல்ல விரும்பவில்லை. பயமுறுத்தி ஒருத்தனை ரட்சிக்க கர்த்தர் விரும்பல. இந்த மாதிரி அட்ராக்டிவ் ஒரு மாதிரி இப்ப இருக்கவங்களும் அப்படி இருக்காங்க. அடுத்து கொலை நடுங்க ஒருத்தர் வைக்கிறாரு தமிழில், கொலை நடுங்கும் செய்தி. யார் கொலைக்கு யார் நடுங்கிறது? எதுக்கு அப்படி வெப்பிய? யோசிச்சு பாருங்க. இது எப்படி இருக்கு தெரியுமா? இந்த பைபிளுக்கு அட்டை போடும் போது எப்படி போட வேண்டியதா இருக்கு? பரிசுத்த வேதாகம்னு அழகா போட்டிருக்கோம்ல. இனிமேட்டு இந்த ஆளுங்கிட்ட அதை கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து சோதோமில் நடந்தது என்ன, வேதாகமத்தை வாசித்து பாருன்னு அட்டை போட்டுருவான். அப்படித்தான் போடுவான் இவெல்லாம். வியாபாரி, பிசினஸ்மேன். கவனிச்சுக்கொள்ளுங்க விசுவாசிகள், அவங்க அப்படி போடுறதுக்கு காரணம் நீங்க தான். நீங்க நல்ல தமிழில் வச்சா பார்க்கறது இல்லை தெரியுமா? பரலோகத்துக்கு போகிற 7 வழிகள் உள்ளே போக மாட்டீங்க நீங்க. நான் சொல்றது பரலோகத்துக்கு இல்ல, மெசேஜுக்குள்ள போகவே மாட்டீங்க. நீங்க பண்ற வேலை தான் அவ்வளவுக்கு காரணம். சில மனுஷங்கள்லாம் நல்ல செய்தி, நானே போய் பார்க்கறேன், நல்ல செய்தி போடுறாங்க. அந்த மனுஷன் நல்ல செய்தி போகும்போது யாரா பார்க்குறீங்களா? போக மாட்டீங்க. அவர் இப்படி போடுறாரு. இப்போ அந்த ஊழியக்காரன் வாழ்க்கையில் நடந்த மர்மம் மொத்த பேர் போய் குமீறீங்க உள்ள. பார்த்தா நல்ல செய்தி போட்டார்னா 1000 பேர் பார்க்குறீங்க. ஊழியக்காரன் வாழ்க்கையில் மர்மம்னா 10,000 பேர் உள்ள போறீங்க. அந்த ஊழியக்காரன் வாழ்க்கையில மர்மத்தை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அதனால உடனே ஃபார்வர்ட், இமிடியேட்டா ஃபார்வர்ட் பண்ணி விட்டுட்டு அந்த அனுப்பின ஆளு பாக்காட்டி ப்ளூடிக்கு வராட்டி போன் பண்ணி கேக்குது, நான் உன்னை அனுப்பினே பார்க்கலையா இன்னும், அதை பார்த்துட்டு கூப்பிடு. இந்த மாதிரி சுவிசேஷம் சொல்லிருக்கீங்களா என்னைக்காவது? இந்த மாதிரி யாருக்காவது சுவிசேஷத்தை ஃபார்வர்ட் பண்ணிருக்கீங்களா? மைண்டே கரப்டட் மைண்டா மாறிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. நீங்கள் பார்க்கறது எல்லாமே இந்த மாதிரி ஏடகடமா இருந்தா தான். ஊழியக்காரன் அப்படித்தான் இருக்கா, விசுவாசி அப்படித்தான் இருக்கு. ஃபாதர் பெர்க்மேன்ஸ் அழகா சொல்லிட்டாரு அன்னைக்கு, நான் யூடியூபே பார்க்கறது இல்லைன்ட்டு. அதான் உண்மை. பரிசுத்தவான்கள் இதை விட்டு தூரம் போயிட்டே இருக்காங்க. அன்னைக்கு மோகன் சிங் கிட்ட பேசிட்டு அண்ணன் சொல்றாங்க, நான் இதெல்லாம் பார்க்கறதே இல்லை தம்பின்ட்டாங்க. நிஜம் அது. கரப்டட் மைண்ட். தயவு செய்து இதெல்லாம் உங்கள் ஆத்மாவுக்கு ஒரு பிரயோஜனத்தை கொடுக்காது. வேதம் தெளிவாய் சொல்லுது, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். எதுக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுவீங்க? அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுல ஒரே ஒரு பிரயோஜனம் இருக்கு, எவன் வீடியோ போடுறானோ அவன் சமாதிக்க போறான். ஃபார்வர்ட் பண்றதுனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் வரப்போறது இல்லை. அதனால இன்னொன்னு இருக்கு, ஒருவேளை நீங்க ஃபார்வர்ட் பண்றது பொய்யா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க தெரியாம தான் ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்க, ஆனா பொய்யான விஷயத்தை பரப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதற்கான தண்டனை யாருக்கு? ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியாது, நான் தெரியாம பண்ணிட்டேன் ஆண்டவர். ஆண்டவர் சொல்லுவாரு, நான் உன்னை சுவிசேஷம் சொல்ல சொன்னியா, ஆனா இதை ஏன் சொன்னேன்னு கேட்பாரு. நோவா கிட்ட ஒருத்தன் போய் பார்த்தான். ஃபர்ஸ்ட் அவரோட கூடாரத்துக்குள்ள போய் பார்த்தான். அவர் அங்க வஸ்திரம் விலகி படுத்திருந்தாருன்னு இருக்கு. இவன் போய் 2 பேருக்கு மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணிட்டான். அப்பா படுத்திருக்கிறார், ஃபார்வர்ட் பண்ணிட்டான். அந்த 2 பேரும் என்ன பண்ணிட்டான்னா மெசேஜை டெலிட் பண்ணிட்டான், பிளாக் பண்ணிட்டான், துணியை கொண்டு போய் மூடிட்டான். எழுந்திரிச்ச உடனே அப்பா செஞ்சது என்ன தெரியுமா? பிளாக் பண்ணி டெலிட் பண்ணவனை ஆசீர்வதிச்சிட்டாரு, ஃபார்வர்ட் பண்ணவனை சபிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட இயேசு வருகிற வரைக்கும் அந்த சந்ததி சாபத்தில் இருந்தது. அந்த கானானியஸ்திரி இயேசு கிட்ட வந்து கேட்கிறா, என் பிள்ளை வியாதியாகி இருக்கிறாள். கிட்டத்தட்ட 2000 வருஷம் நீங்கள் தப்பான விஷயத்தை ஃபார்வர்ட் பண்ணி உங்கள் பிள்ளைகளுக்கு சாபத்தை சேர்த்து வச்சுட்டு போகாதீங்க. நல்ல விஷயத்தை, சுவிசேஷத்தை ஃபார்வர்ட் பண்ணுங்க. நீங்கள் நீதிமானின் சந்ததி, அது ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. இந்த மாதிரிலாம் ஏதாவது மெசேஜ் வருதா யாரை பத்தியாவது, டெலீட் பண்ணுங்க. அதில் அனுப்புகிற ஆள்கிட்ட, நான் ஒருத்தர் எனக்கு அனுப்புனாரு, ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மெசேஜெல்லாம் எனக்கு அனுப்பாத, இதெல்லாம் எனக்கு தேவையும் இல்லை. அதுதான் அந்த மாதிரி யாராவது ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க, உனக்கு வேலை வெட்டியே இல்லையான்னு கேளுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அவங்க அனுப்ப மாட்டாங்க. சில ஜென்மம் திருந்தாது, அதுக்கு அதே தான் வேலை. அவங்கள திருத்துறது நம்ம வேலை கிடையாது, நாம கரப்ட் ஆகாம பார்த்துக்கணும், அவ்வளோதான் நம்ம வேலை. அவனை திருத்த முடியாது. இந்த மாதிரி விஷயத்தை நீங்க ஃபார்வர்ட் பண்றதை நிறுத்திட்டீங்கனாலே, இந்த மாதிரி சேனல்களில் வர்றதை நீங்க பார்க்கறத நிறுத்திட்டீங்கனாலே அவங்க திருந்திடுவாங்க. டேய், இனிமேட்டு இவன் சத்தியம் போட்டா தாண்டா பார்ப்பான், இந்த மாதிரி விஷயத்தை பார்க்க மாட்டான்னு அவன் திருந்திடுவான். அல்லேலூயா. ஒரு கொஞ்சம் பேர் இப்படி இருக்காங்க, நீங்களும் அப்படி இருக்காதிருங்கள். 12ஆம் அதிகாரம் ஓசியாவின் புஸ்தகம் சொல்லுகிறது, 1வது வசனம், எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டல் காற்றை பின்தொடர்கிறான், அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசீரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான். இது 2022 நடந்த தீர்க்க தரிசனம். நல்லா கவனிங்க.
அசிரியரோடு கூட உடன்படிக்கை. கிட்டத்தட்ட 2000 வருஷமா இந்த வசனம் நடக்கவே இல்லை. ஏன்னா இஸ்ரவேல்னு ஒருத்தன் இல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு கடைசி காலத்துல இஸ்ரவேல் அசிரியரோடு கூட உடன்படிக்கை பண்ணும். இந்த தீர்க்கதரிசனம் எப்ப நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா துல்லியமாக 2025 முன்னாடி ட்ரம்ப் வந்தார் பாருங்க, அந்த நேரத்துல இந்த தீர்க்கதரிசனம் நடந்துச்சு. இதான் ஓசியா 12:1. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு அக்ரிமெண்ட் நடக்கவே இல்லை. இதுக்கு பேரு ஆபிரகாம் அக்கார்டு அப்படின்னு பேரு, ஆபிரகாமின் ஒப்பந்தங்கள். ஆபிரகாம் முதல்ல போய் இவங்களோட பண்ணார் பாருங்க, அபிமெலேக்கோடு கூட பண்ணாரு, ஈசாக்கு பண்ணார்ல, அதற்கு பிறகு யாக்கோபு சிரியா தேசத்தனாகிய லாபானோட பண்ணார்ல, அதுக்கப்புறம் இதுதான் அசிரியோடு கூட உடன்படிக்கை. வேதம் சொன்னபடி UAE அப்படின்னு சொல்லக்கூடிய யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் 7 நாடுகளோடு கூட ஒப்பந்தம் போடப்பட்டது. இது நடக்கவே வாய்ப்பில்லாத தீர்க்க தரிசனம், நடக்கவே நடக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த நாடுகள் எல்லாம் 2000 வருஷமா இஸ்ரவேலை கொள்ளையாய் பகைக்கிறவர்கள். அந்த கடைசி 50 வருஷம் அவங்களுடைய முதல் எதிரி யாருன்னா இஸ்ரவேல் தான். அவ்வளோ பெரிய எதிர்ப்பு. அவங்க நாட்டுடைய பாஸ்போர்ட்லேயே போட்டிருப்பாங்க ஃபர்ஸ்ட் பேஜில், திஸ் பாஸ்போர்ட் இஸ் நாட் வேலிட் ஃபார் இஸ்ரேல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இஸ்ரவேலை 1948 இருந்து 2000வது வருஷத்துக்கு மேல 2004 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கொள்ளையா பகைச்சவங்க. ஆனா 2020-22 இந்த ஆபிரகாம் அக்கார்ட் போடப்பட்டது. ஓசியா 12:1 சொல்லப்பட்ட அசிரியரோடு கூட உடன்படிக்கை நிறைவேறி விட்டது கர்த்தர் சொன்னபடி. இதெல்லாம் உலக பிரகாரமா கவனிச்சீங்கன்னா நடக்கவே நடக்காது. அவ்வளவு வாய்ப்பில்லாத 1000க்கு 1 கூட நடக்காது, அந்த மாதிரி உள்ளது. ஆனா நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இது நம்ம காலத்தில் நடந்த தீர்க்க தரிசனம். அதுக்கு அடுத்து அதுலயும் இன்னொன்னு இருக்கு பாருங்க, எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. இதுவும் பெரிய ஆச்சரியம். இது பாருங்க, எகிப்துக்கு இஸ்ரேல்ல இருந்து எண்ணெய் போகுமா? ஓசியா 12:1 சொல்லுது எகிப்துக்கு இஸ்ரேல்ல இருந்து எண்ணெய் போகும். எப்படி? எகிப்துக்கு ஒரு பெரிய கால்வாய் இருக்கு, அந்த கால்வாய் வழியா தான் உலகத்தில் உள்ள மொத்த கப்பலும் போகும். அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அங்கேயே என்ன பண்ணிடுவாங்க, வாங்கிடுவாங்க. ரெண்டாவது, எகிப்துல இருந்து பார்க்குற தூரத்தில் தான் சவுதி அரேபியா இருக்குது. சவுதி அரேபியா தான் எண்ணெய் வளத்திலேயே நம்பர் 1. அவங்க இவங்களுக்கு சகோதரர்கள். அப்படி இருக்கிற இந்த எகிப்து எதிரி நாடு இஸ்ரேல்கிட்ட என்ன செய்யுமா, அது எண்ணெய் வாங்குமா. இது நடக்குமா? எகிப்திய அதிபர் தான் ஒரு காலத்தில் சொன்னாரு, இஸ்ரவேலை ஒழிச்சு கட்டாம நான் தூங்க மாட்டேன்னு சொன்னார். அந்த மாதிரி உள்ள எகிப்து இஸ்ரவேல்கிட்ட எண்ணெய் வாங்கும்னு 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எழுதுறாரு. இப்ப காட்டுவாங்க பாருங்க, ஒரு பெரிய பைப். இது இஸ்ரவேலுடைய கடல் கடல்ல இருந்து எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போறாங்க. இது போது பாருங்க, வேதம் சொன்னபடியே 12:1 ஓசியா அத்தனை தீர்க்க தரிசனங்களும் நம்ம காலத்துல 2021-22 நடந்துச்சு. கொரோனா பீரியட் காலத்துல அத்தனை நிறைவேறி முடிஞ்சிருச்சு. இது எல்லாமே சாத்தியம் இல்லாதது, உலக பிரகாரமா பார்த்தா சாத்தியம் இல்லாதது, ஆனா நடந்துச்சு. அதை தாண்டி இதெல்லாம் நம்ம காலத்துல நடந்திருக்குது. நமக்கு தெரியுமா? நம்ம காலத்துல ஒரு தீர்க்க தரிசனம், இத்தனை பெரிய தீர்க்க தரிசனம் நடந்திருக்கு. இஸ்ரவேல் வந்திருக்கு, அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, அசீரியோட உடன்படிக்கை பண்ணிருக்கிறாங்க. அதை தாண்டி எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்பட்டிருக்கிறது. இவ்வளோ பெரிய காரியங்கள் வேதத்தில் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு. இதை எதையுமே நாம வசனத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்கல, நடந்ததையும் நாம கண்டுக்கல. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் என் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். இன்னைக்கு இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, இந்த தீர்க்கதரிசனம் ஓவர். இப்ப இன்னும் ஒரு காரியம் இருக்கு, அதை மாத்திரம் உங்களுக்கு எவிடன்ஸ் காட்டிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். கவனியுங்கள். யோவேல் புஸ்தகம், அடுத்த புஸ்தகம் யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசி. யோவேல் 1:6 வாசி. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது, அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு. இது எந்த ஜாதியை பத்தி சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி. எதை வச்சு இதை கண்டுபிடிக்கலான்னு கேட்டீங்கன்னா, அதன் வாய், அதன் பற்கள். என்ன பற்கள்? சிங்கத்தின் பற்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க பாப்போம். நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது, அதன் கால்கள் கரடியின் கால்களை போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. இது யார் தெரியுமா? இதான் அந்த நாடு. அதுக்கு பேர் யூரோப்பியன் யூனியன் பேர். இதை பத்தி நாங்க நிறைய செய்தி வலைத்தளத்தில் போட்டிருக்கிறோம். இந்த யூரோப்பியன் யூனியன் தான் கடைசியா எழும்பி வர வேண்டிய மிருகம்.
அதனுடையதான காரியத்தை தான் வெளிப்படுத்தல் 13 ஆண்டவர் சொல்றாரு. இது கடைசியா என்ன பண்ணுமா, எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வரும். வெளிப்படுத்தல் 13:1 சமுத்திரத்தில் ஒரு மிருகம் கடற்கரையை நோக்கி வரும்னு இருக்கும். கடற்கரைன்னா ஓசியா 1:10 படி இஸ்ரவேல். சமுத்திரம் என்றால் உலகத்தில் உள்ள ஜனங்கள், எண்ணி முடியாத ஜனங்கள். இது ஓசியால மன்னிக்கணும், யோவேல்ல சொன்ன தீர்க்க தரிசனத்தினுடைய யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இந்த ஜாதி, இந்த யூரோப்பியன் யூனியன் எழும்பி வந்து என்ன செய்யுமா, உலகத்தையே பிடிக்குமா. இந்த யூரோப்பியன் யூனியன் இப்போ உலகம் முழுக்க எல்லாரையும் பிடிக்க தொடங்கி ஆரம்பிச்சிருச்சு. இந்தியா வரைக்கும் வந்திருக்கு. நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்தியா வரைக்கும் வந்து ரிபப்ளிக் டேல இந்தியன் கவர்மெண்டோட இவங்க வந்திருக்கிறாங்க. ஒரு சைன் பண்ணியிருக்காங்க, மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் பேர். இந்த மாதிரி உலகம் முழுக்க எல்லா நாட்டோடையும் பண்றாங்க. 9ஆம் அதிகாரம் தானியேல் 27 சொல்லுது, அவர்கள் அநேகரோடு கூட உடன்படிக்கை ஏற்படுத்தி, அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அப்படின்னு இருக்கும். இந்த யூரோப்பியன் யூனியனுடையதான டீல் அல்லது ஒப்பந்தம் இன்னைக்கு உலகம் முழுக்க வந்துருச்சு. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி இப்ப எழும்பி ரெடியா இருக்கு. வேதத்தில் சொன்ன 13ஆம் அதிகாரத்தினுடைய அரசாங்கம் கரெக்டா இவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா தலைமை பீடத்துல 10 பேர் இருப்பாங்க. தலைமை பீடத்துல 10 கொம்புகள் இருக்கும்னு இருக்கு. எல்லாமே இவங்களுக்கு கரெக்டா பொருந்தி போகும். இன்னைக்கு இவர்கள் உலகம் முழுவதும் தங்கள் கண்ட்ரோல்ல கொண்டு வருவதற்கான எல்லா காரியங்களையும் செய்ய தொடங்கி விட்டார்கள். எல்லா நாட்டுக்கும் டிராவல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களை பத்தி எடுக்கணும்னா தனி செய்தி எடுக்கணும், 1.5 மணி நேரம் இவங்களை பத்தி மட்டுமே எடுக்கணும். அவ்வளவு தீர்க்க தரிசனம் இவங்களை பத்தி பைபிள்ல இருக்கு. அது அத்தனையும் நம்ம காலத்துல நடக்குது. இப்போ நான் சொல்ல 2026 இவர்கள் பிரயாணப்பட தொடங்கி விட்டார்கள். அவர் சொல்லுவாங்க உலகம் முழுக்க இவங்க போவாங்கன்னு இருக்கும். 16ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல இவங்க போய் பூமியின் ராஜாக்களை ஆயத்தம் பண்ணுவாங்கன்னு இருக்கும். அதெல்லாம் இப்ப இவங்க செய்ய தொடங்கிட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? கவனிச்சுக்கொள்ளுங்க, நான் முடிக்க போறேன். ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? நீங்களும் நானும் கடைசி காலத்தினுடைய கடைசி நிமிஷத்தில் நிற்கிறோம். சபை காலத்துல, உலகத்தின் கடைசி காலம் இல்ல, பூமியின் கடைசி காலம் இல்ல, சபை காலத்துல கடைசியா நிற்கிறோம். நம்முடைய ராஜா வருவதற்கு முன்பதாக என்னென்ன அடையாளங்கள் நடக்கும் என்று சொன்னாரோ அத்தனை அடையாளங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசை கிரமமாக நடக்கிறது. இந்த காலத்துல தான் அவருடைய வருகையும் சம்பவிக்கும். எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசி. 2:16 ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவாக. அந்த வசனம் சொல்லுது, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். எதுக்காக? மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களா. இதுக்கு முன்னாடி உள்ள எந்த வசனத்தை வேணா வாசி பாருங்க, மணவாளன் மணவாட்டியை பத்தி எதுவுமே இருக்காது. ஆனால் விசுவாசிகளுக்கு தெரியும் நினைக்கிறேன், மணவாளன் மணவாட்டி என்பது இயேசுவையும் சபையையும் குறிக்கிறதான உறவு. பைபிள் முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா மணவாளன் மணவாட்டிங்கிறது யாரை குறிக்கும்? இயேசுவையும் புதிய ஏற்பாட்டு சபையும் குறிக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்காது, புதிய ஏற்பாட்டு சபையை குறிக்கும். 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வாசிங்கன்னா புதிய எருசலேமை குறித்து மணவாட்டின்னு சொல்லும். அதே 7, 9, 11 வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினாலே அப்படின்னு இருக்கும். 22:17 வாசிச்சீங்கன்னா ஆவியும் மணவாட்டியும் வா என்பார்களாக இருக்கும். 2 கொரிந்தியர் 11, 2-3 வசனங்களை வாசிச்சு பாருங்க. வசனம் சொல்லும், கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு உங்களை ஒப்படைக்க. எல்லாம் அந்த மணவாட்டிங்கிறது சபையை குறிக்கிற வார்த்தை. இதுக்கு நடுவுல யோவேல்ல சொல்ற 2:16 இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போது மணவாளன் தன் அறையையும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்னு அர்த்தம். மணவாட்டி தன் மறைவையும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னத பாட்டு சொல்லுது, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கி இருக்கிற என் புறாவே உன் முக ரூபத்தை காண்பி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மறைந்திருக்கிற சபையும் இயேசு கிறிஸ்துவும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிற காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களா. எல்லாரும் கேட்கிறாங்க, ரகசிய வருகை இருக்குதா? சபை எடுத்துக்கொள்ளப்படுறது இருக்குதா? அதெல்லாம் பைபிள்ல இல்லையே. இந்த இருக்கு பாருங்க வசனம் 2:16 எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதெல்லாம் போன பிறகுதான் கர்த்தருடைய நாள் வரும்னு பைபிள் சொல்லுது. யோவேல் 3ஆம் அதிகாரத்துல போய் வாசிச்சு பாருங்க. கர்த்தருடைய நாள் பள்ளத்தாக்கிலே வருகிறது, அதான் பகிரங்க வருகை, அர்மகதான் யுத்தம். அதுக்கு முன்பாக யோவேல் 2:16 ஆண்டவர் சொல்றாரு, மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு
புறப்படுவார்களாக. இந்த காலகட்டத்தில் தான் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலும் சம்பவிக்க போகிறது. இதுவரைக்கும் ஓசியாவிலிருந்து வரிசையாய் சொன்ன ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் எத்தனை துல்லியமாய் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறிற்றோ, அதே போல இயேசுவின் வருகையும் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலும் நம் கண்களுக்கு முன்பாக துல்லியமாய் நடைபெறும். அந்த தீர்க்க தரிசனமும் நடக்கும். அல்லேலூயா. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. ஆனா இதுக்கு நாம என்ன செய்யணும்னா, அந்த யோவேல் 2:16 திருப்பி வாசிங்க பாப்போம், முடிக்கலாம். ஜனத்தை கூட்டுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். அப்ப ஜனத்தை கூட்டியாச்சு. ஜனத்தை அதைத்தான் இப்ப செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு எதுக்காக நீங்கள் கூட்டப்பட்டீர்கள்? எதற்காக இவ்வளோ காரியங்கள் அவங்க செஞ்சிருக்கிறாங்க? எவ்வளோ பெரிய பிரயாசம், இதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு, எத்தனை பேர் இருக்காங்க இதுக்கு பின்னாடி. உழைக்கிறவங்க, ஒத்துழைக்கிறவங்க, கொடுக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க, இவ்வளோ பேர் சேர்ந்து இந்த ஒரு ப்ரோக்ராமை ஏன் நடத்தணும்? அப்படி சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஜனத்தை கூட்டுறது எதுக்காக தெரியுமா? மணவாளன் சந்திப்பதற்கு, மணவாட்டியை பரிசுத்தம் பண்ணுவதற்கு. அதுக்காக தான் நீங்கள் கூட்டப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு காலகட்டம் வரைக்கும் சுகமளிக்கிற ஆராதனைகள், பெருவிழா, திருவிழா நடந்துச்சு. ஒரு காலகட்டம் வரைக்கும் விடுதலை பெருவிழாக்கள் நடந்துச்சு. அதற்கு பிறகு கொஞ்ச காலம் ஆராதனைகள் நடந்துச்சு. இப்போ எழுப்புதல் கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது. வருகிற காலங்கள் எதுக்கு தெரியுமா? நீ எழும்பி உன் தேவனை சந்திக்க புறப்பட போகிற காலம். அந்த எழுப்புதலுக்கான கூட்டங்கள் தான் இனி நிறைய நடக்கும். என்னவன செய்யட்டும், நிறைய பேர் இனி கலைகள் எழும்போம். இன்னைக்கு கூட பேசிட்டு இருந்தாங்க, ஒரு தம்பி தீர்க்கதரிசனமாக சொல்லியிருக்கிறாராம், இந்த மாதிரி ஜனங்களை மோசம் போக்குற கூட்டங்கள் அதிகமா வரும். நிறைய கூட்டங்கள் வரும். அவைகளுக்கு நடுவில் கர்த்தருக்கென்று எழும்பி நிற்கிற ஒரு கூட்டத்தையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். ஒரு நாளும் சபை யாருக்கிட்டையும் தோத்து போகாது. கலைகள் விதைக்கப்படும், கலைகள் முளைக்கும். ஒரு நாள் வரும், நல்ல கோதுமை மணிகளை கர்த்தர் கொண்டு போய் தன் களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அக்கினியில அவித்து போடுவார். இப்போ உங்களை கூட்டுறதுக்கு காலம் என்ன? உங்களை ஏன் கொண்டு வந்திருக்கிற ஆண்டவர்? இந்த காரியங்கள்லாம் சொல்றதுக்கான அர்த்தம் என்ன? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ அவங்களுக்கு ஒரு கூட்டம் நடத்தணும், தங்களை பத்தி ப்ரொபகண்டா பண்ணணும், அதெல்லாம் கிடையாது. அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதுலேயே 2 பேரும் உட்காந்து பேசிக்கலாம். அதுலேயே அவங்கள பற்றி அவங்க பேசிக்க முடியும். இந்த கூட்டங்கள் நடத்துவதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்த வேண்டும். அவர் கர்த்தரை கொண்டு போய் ஒரு பெரிய கூட்டத்தை ஒப்படைக்க வேண்டும். இந்த பகுதியில் கர்த்தர் செலக்ட் பண்ணி உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் அவருக்குரியவர்கள் இந்த பட்டணத்தில் உண்டு. ஆண்டவர் எங்களுக்கு எப்பவுமே சொன்ன ஒரு காரியம், எந்த கூட்டத்தை கூப்பிட்டாலும் அவர் ஆரம்பிக்கும் போது சொன்னார்ல, அவர் எதையுமே கேட்கலன்னு. காரணம், நாங்கள் அவ்வளோ நல்லவங்களாம் இல்லை. அவரோட அர்த்தம் என்னன்னா, ஆரம்பத்திலே ஆண்டவர் எங்களுக்கு சொல்லிட்டாரு, ஒரு கூட்டத்துக்கு டேட் இருந்தால் நீ போயிடணும். அது எவ்வளோ பேர் வருவாங்க, என்ன பேர் வருவாங்கன்னு கேட்கக்கூடாது. நீ பாட்டு என்ன செஞ்சிடணும், போயிடணும். ஏன்னா நீ எங்கே போய் நின்னாலும், நான் உன்னை நிற்க வச்சாலும் எனக்குரியவர்கள் அங்கே இருப்பார்கள். அதற்காகத்தான் அந்த கூட்டம் நடத்தப்படுகிறது. இந்த கூட்டம் நடத்தப்படுவதற்கும் அதான் காரணம். கர்த்தருக்குரியவர்கள் இங்கே இருக்கிறார்கள். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் வரும்போது இந்த பெரிய கூட்டம் அப்படியே மறுரூபமாகி தேவனை சந்திக்கும்படி புறப்பட்டு போகணும். அதுதான் கர்த்தருடைய பிரயாசம். ஆண்டவர் வருகிற காலம் சமீபமாயிற்று. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இந்த வருகையில் போகிறதுக்கு நான் என்ன செய்யணும்? அதை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். வருகையில் போகிறதுக்கு என்ன செய்யணும்? முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். அது ஏங்க இயேசுவை ஏற்றுக்கிட்டா தான் பரலோகத்துக்கு போக முடியுமா? இவ்வளத்தையும் சொன்ன இயேசு தான் பரலோகத்துக்கு வழியும் சொல்லி வச்சிருக்கிறார். மற்றவங்களுக்கு இவ்வளவு நடக்கும்னு தெரியாது, அவங்களுக்கு வழியும் தெரியாது. இவருக்கு தான் எல்லாம் தெரியும், அவருக்கு தான் வழியும் தெரியும். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. பரலோகத்துக்கு ஏறி போனவர் ஒருவர் தான் இருக்கிறார், அவருக்கு தான் வழி தெரியும். ஸோ இயேசுவின் ரத்தத்தாலே உங்கள் பாவம் மன்னிக்கப்பட நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்துக்கு பெயர் இரட்சண்ய சந்தோஷம். அதுதான் முதல் ஸ்டெப், அடிப்படை.